தாடியா? பேப்பர் அப்புறமா படிக்கலாம், முதல்ல சாப்பிடுங்க. அண்ணம்மா, பாபுக்கு 2 தோசை போடுங்க. போதுமா? வளர்ற புள்ள நிறைய சாப்பிடணும்டா. குமார், என்னடா மறைக்கிற? கையெடு. ஏண்டா சண்டை கிழிஞ்சிருக்கு? பாக்கெட்ல மிட்டாய் வச்சுட்டு திங்காதேன்னு சொல்லிருக்கல, கேக்குறியா? அப்படியே தலைக்கு போயிருக்கு, எலி கடிச்சிருக்கு. குமார், தின்பண்டங்களை பாக்கெட்ல வைக்க கூடாது. அப்பா கிட்ட நல்ல பேர் எடுக்கணும், புத்திசாலியா இருக்கணும். நீ அவனுக்கு சொல்றியா? உன்னதான் காகிரிக்காரியில இருந்து எல்லாரும் ஏமாத்துறாங்களே, நீ எப்படி அவனை புத்திசாலியா வளர்க்க முடியும்? நீங்க புத்திசாலியா இருக்கும்போது நான் முட்டாளா இருந்தா என்னங்க? இப்படி எல்லாம் சொன்னா நான் ஏமாந்துட மாட்டேன். இன்னைக்கு என்ன கிழமை? வெள்ளிக்கிழமை. இன்னைக்கு என்ன நடக்கும்? வீடே 2 படம். அண்ணம்மா, நீங்க சும்மா இருங்க. நீ சொல்லு. கோயிலுக்கு போவேன். நான் அதை கேட்கல. நான் ஆபீஸ்ல இருந்து வந்ததும் நீ இந்த வாரம் கணக்கு கொடுக்கணுமா இல்லையா? தம்பி, உங்களுக்குள்ள தகராறு ஏற்படுறதுக்கு காரணமே இந்த கணக்கு தான். நீ கேட்கவும் வேண்டாம், இவ சொல்லவும் வேண்டாம். அதெல்லாம் இல்ல. இந்த வீட்டுல யாரு என்ன தவறு செஞ்சாலும் அவங்க முகத்தை பார்த்தே கண்டுபிடிச்சிருவேன். என்கிட்ட எதையும் மறைக்க முடியாது. என்ன புதுசா? ஆமாங்க. முன்னாடி எங்க இருந்த? பெல்லாரில 3 மாசம் இருந்தேங்க. திருச்சியில 2 மாசம் இருந்தேன். வேலூர்ல 1 வருஷம் இருந்தேன். கடைசியா சென்ட்ரல்ல 8 மாசம் இருந்தேன். காந்தி பிறந்தநாளா வந்துட்டேங்க. நீ சொன்ன ஊர்ல இருந்தியா, ஜெயில இருந்தியா? ஐயோ, எல்லா உண்மையும் உங்களுக்கு தெரிஞ்சு போச்சா? என்னவா நான் மறப்படா? பாப்பா, என் கண்ணு எங்க? பாப்பாவோட தோடு ஒண்ணு போன வாரம் காணா போல. அது நான் பத்திரமா எடுத்து வச்சிருக்கேன். இதோ அப்புறம் அப்புறம் அம்மா போன வாரம் ஒரு மோதிரம் காணும் நாங்க. அதையும் நான் பத்திரமா எடுத்து வச்சிருக்கேன். எங்க வச்சேன்? அப்புறம் 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 ஒண்ணு இல்ல. இது வந்து பால்கோவா. இது இங்க இருந்துச்சு. எலி எடுத்து தின்னுடுவேன்ட்டு 2 எடுத்து நான் பாக்கெட்ல போட்டேன். பாதி எலி தின்னுடுச்சு, மீதி 1. நீ பார்க்காத ஜெயில ஏதாவது பாக்கி இருக்கா? 1 2 இருக்குங்க. முதல்ல உன்னை அங்க அனுப்பி வைக்கணும். ஐயோ, எங்க குடும்பம் பெருசுங்க. எங்க அம்மாவுக்கு 7 பிள்ளைங்க. பரவாயில்ல, நீ போனா உன் தம்பிக்க பாத்துக்குவானு. தம்பிகளும் ஜெயில தானே இருக்காங்க. சார், நான் தெரியாம செஞ்சுட்டேன், என்ன மன்னிச்சிருங்க சார். நீ உண்மையை சொன்னதுனால உன்னை விட்டுறேன். வரேங்க வரேங்க. பாத்தியா, கண்டிப்பா இருக்கேன் கண்டிப்பா இருக்கேன். நீ கண்டிப்பு இல்லாட்டி இந்த வீட்டுல எதுவுமே இருக்காது. ஹலோ, நான் தான் வக்கீல் வரதராஜன் பேசுறேன். நான் தாண்டா சுந்தர் பேசுறேன். என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்? ரொம்ப பிஸியா இருக்கேன். அப்பா, நான் ரொம்ப பசியா இருக்கேன்பா. இந்த சிமெண்ட் கம்பெனி சேல்ஸ் மேனேஜருக்கு நோட்டீஸ் விட சொன்னனே, நீ ஒண்ணு கவலைப்படாதே, ஆட்டி போடுறேன் ஆட்டி. நீயே என்னாச்சு? ஆட்டிட்டேனே, இப்ப அள்ளிக்கிட்டு இருக்கேன். அவன் ஒத்து வரலன்னா கேஸ் போடலாமா? அப்பா, இந்த உப்பு போதுமா? இன்னும் போடவா? போடு போடு. சரி சரி. அச்சச்சோ, உப்பு உப்பு உப்பு. என்னங்க, உங்க மகன் அருணை பாத்தீங்களா? குரங்கு பையில பிள்ளைய பத்து வச்சிருக்கேன். ஏன்பா, நான் என்ன குரங்கு ஜாதியா? மகனே, உங்க அம்மாவுடைய மூதாதைகளை பத்தி எனக்கு அவ்வளவு டீடைல்டா தெரியாது. இதுல ஒண்ணும் குறைச்சல. வாங்க இப்படி. உங்களை யார் இந்த வேற எல்லாம் செய்ய சொன்னது? நீ தானே சொன்ன பெண்ணுங்கிறவ அடுப்புங்கறிக்கா மட்டும் படைக்கப்படலன்னு. எங்க சங்கத்துல கொண்டு வந்த தீர்மானத்தை சொன்னேன். இத பாருங்க, புருஷ சமைச்சு போறதை சாப்பிட்டுட்டு ஊரை சுத்த நினைக்கிற பொம்பளை நான் இல்லைங்க. எனக்கு தெரியாதா பங்கஜா? உன் அழகத்தான் எனக்கு கொடுத்துட்டேன். உன் அறிவாவது பொதுநலத்துக்கு பயன்படுத்துவேன் தான். கைய விடுங்க. சரி, போய் படிடா. இவன் வேற சமைக்க வந்துட்டான். சமைக்க உப்பு போடானா? உப்பு இப்படி புகழ்ந்து புகழ்ந்தே என்ன சமைக்கவே விட மாட்டேங்கிறீங்க. பங்கஜா பங்கஜா, நீ ஜட்ஜி சங்கரலிங்கத்தினுடைய ஒரே மகள். சமையலை குத்தம் சொல்றேன்னு நினைக்காத, அது கொஞ்சம் சுமார் தான். என் மேல இவ்வளவு பிரிய வச்சிருக்கிற நீங்க, நான் செய்யற சுமாரான சமையலை சாப்பிட்டாதான் என்னவா? ஐயோ, அதுதானே முடியாது. என் நாக்கு இருக்குது, தின்னு தின்னு பழக்கப்பட்டு போச்சு, ருசியாவே கேட்குது. அதுவும் தவிர எனக்கு தான் சமையல் கலை நல்லா தெரியுமா, அதையே நான் விட்டு கொடுக்கணும்? அதெல்லாம் முடியாது. சமையல் கலைங்கிற புத்தகத்தை படிச்சாவது நான் சமைக்கத்தான் போறேன். முருகா, ஏங்க அவரை கூப்பிட்டேன். அவரை மிக்க விநாயகாச்சரணம் ஆதிசக்தியிலே உண்டாச்சரணம். கடபாடிகளா, வாங்க, வணக்கம். நமஸ்காரம். என்ன சமாச்சாரம்? உங்க ஒய்ஃப் பிள்ளையார் கோயிலுக்கு வர்றது தவறுது இல்ல. நீங்க ஒரு 5000 ரூபாய் கொடுத்துருங்க. இந்த கியூல நின்று அவஸ்தப்பட வேண்டாம். உங்களை மாதிரி பெரியவாள்லாம் வசதியா தரிசனம் பண்றதுக்கு தனியா ஒரு டோர் போட்டுடுறேன். கடவுளை கும்பிடுறதுக்கும் பேக் டோரா? அபச்சாரம் அபச்சாரம். கடவுள் இல்லாம மனுஷால் வாழ முடியுமா? மனுஷால் இல்லாம கடவுள் வாழ முடியுமோ? சாஸ்திரிகளே, மனசுதான் கோவில், மனசாட்சி தான் தெய்வம். ஒத்துக்கிறேன். மனுஷாலோட நம்பிக்கை குறையிற போது மனசாட்சி உறங்கி போயிடும். தெய்வம் தான் விழிச்சிருந்து காப்பாற்றணும்.
இதையெல்லாம் போ நீங்க புரிஞ்சுக்குவேன். என்ன சாஸ்திரிகளே சவிக்கிறீங்களா? இல்ல சார், ஆசீர்வாதம் பண்றேன். நிதி கொடுங்க. நீங்க எல்லா ஏற்பாடு பண்ணுங்க, கடைசியா என்கிட்ட வாங்க. அப்போ நான் புறப்படுறேன். இருக்கட்டும். அண்ணம்மா, அண்ணம்மா, லட்சுமியை கணக்கு எடுத்துட்டு வர சொல்லுங்க. கொஞ்ச தூரம் கார்ல போயிட்டு வரதுக்குள்ள காலெல்லாம் வலிக்குது. எனக்கு சாப்பாடு வேணாம், ஒண்ணும் வேணாம், போய் படுத்தா போதும்னு தோணுது. அப்படியா? ஆமாங்க. அது என்ன, நான் கணக்கு கேட்கும் போதெல்லாம் உனக்கு பசி எடுக்கல, தலை வலிக்குது, என்ன அப்படி? கணக்குங்க. என்னங்க கணக்கு? இப்பதான் ஆபீஸ்ல இருந்து வந்திருக்கீங்க போல இருக்கு. காஃபி சாப்பிட்டீங்களா? பேச்ச மாத்தாத, கணக்கேடு. நல்ல கணக்கு. உட்காருங்க. என்னது கணக்கு கேட்டா பிளவர் வேஸ பாத்துக்கிட்டு இருக்கேன். இதுலதாங்க பத்திரமா வச்சிருக்கேன். இதுலயா? நல்லா இருக்கு. இந்தாங்க. அது இல்ல, இது எல்லோரா சர்க்கஸ், எல்லோரும் பாருங்க. என்னது? பின்னாடி பாருங்க, அதுலதான் காய்கறி கணக்கு எழுதி வச்சிருக்கேன். கத்திரிக்காய், முருங்கைக்காய், வெண்டைக்காய், முள்ளங்கி. தேவைங்க அந்த சர்க்கஸ் விளம்பரத்திலே இருக்கு. இதுலயா? சர்க்கஸ் விளம்பரத்துல போய் எழுதி வச்சிருக்கேன். அடுத்தது இந்தாங்க. 4 வேஷ்டி 8 சட்டை. என்னது 8 பனியன்? அதாங்க லாண்டி கணக்கு. பின்னாடி பாருங்க, குமாருக்கு சட்டை வாங்கின கணக்கு, ஷோபாவுக்கு ரயில் பொம்மை வாங்கின கணக்கு எல்லாம் எழுதி வச்சிருக்கேன். உனக்கு வேற பிட் நோட்டீஸ், பஸ் டிக்கெட் எதுவுமே கிடைக்கலையா? பஸ் டிக்கெட் இருக்குங்க, அதுலதான் சமயக்கார கணக்கு எழுதி வச்சிருக்கேன். இத்தனை வருஷமா என் கூட வாழ்க்கை நடத்துற, உனக்கு ஒண்ணும் தெரியல. எனக்கு எல்லாம் தெரியும். என்ன தெரியும்? உங்க மனசு கோணாம நடந்துக்கணும்னு தெரியும். உங்க வாய்க்கு ருசியா சமைச்சு போடணும்னு தெரியும். நீங்க விரும்பினபடி புள்ள குட்டிகளை பெத்து கொடுக்க தெரியும். ஆமா, இதெல்லாம் உன்னை தவிர வேற யாருக்கும் தெரியாது பாரு. ஆத்துல போட்டாலும் அளந்து போடணும்னு எத்தனை தடவை சொல்லிருக்கேன். நீங்க எத்தனை தடவை சொன்னீங்கன்னு நான் எண்ணி பாக்கலீங்க. ஐயோ, என்னங்க? ரயில் பொம்மை 20 ரூபான்னு 3 இடத்துல எழுதி வச்சிருக்கேன். மறந்துட போறேன்னு நினைச்சு பத்திரமா எழுதி வச்சேன். நான் முதல்ல உங்ககிட்ட எவ்வளவு கொடுத்தேன்? 100 ரூபாய். 115 ரூபாய் கணக்கு எழுதி வச்சிருக்கேன். 75 ரூபாய் அப்புறம் கொடுத்தீங்கல்ல, மறுபடியும் நான் 75 ரூபாய் கொடுத்தேனா? இதுல 15 ரூபாய் எடுத்து அதுல போட்டுட்டேன். ஓஹோ, 75ல 15 போச்சுன்னா 60. நீ இன்னும் 100 ரூபாய் கணக்கு எழுதி வச்சிருக்கேன். 100 ரூபாயா? அப்ப நீங்க எனக்கு 40 ரூபாய் கொடுக்கணும். கொடுங்க. நான் உனக்கு 40 ரூபாய் தரணுமா? லட்சுமி, நீ என்ன பைத்தியமாக்காத. தம்பி, போனா போகுது விடு. நீதான் நல்லா சம்பாதிக்கிறியே, அப்புறம் என்ன? அதுக்காக கணக்கு புரியாம செலவழிக்கணுமா? கணக்கு புரியாம செலவழிச்சாலும் லட்சுமி தேவையில்லாம செலவழிக்கலையே. இந்தாமா பூக்காரன் கொடுத்துட்டு போனா வச்சுக்க. மல்லிகைப்பூ பாட கமகமன்னு அடிக்குது. அது என்ன தனியா 30 ரூபாய் எழுதி இருக்க? அதுவா? கும்மா காண பண்ணனா அப்போ கும்மா வச்சு லட்சுமி, ஒண்ணு பின்ன துப்பிட்டு பேசு, இல்லாட்டி முழுகிட்டு பேசு. மல்லிகைப்பூ கணக்க மறந்துட்டானே. ஓஹோ, பூ கணக்கா? பூ கணக்கு இல்ல, டாக்ஸ் ஃப்ரீ. கையை காட்டுங்கண்ணா. வச்சு விடுங்க. பூ இருக்கிற வரைக்கும் எனக்கு எந்த கவலையும் இல்லை. என்னங்க, அடுத்த வாரம் கணக்கெல்லாம் கரெக்டா எழுதி வைக்கிறேன். அடுத்த வாரம்? சரி போ. அப்பா, இந்த மல்லிகைப்பூ நல்ல வாசனை. என்னங்க இது, இன்னும் பால் சாப்பிடலையா? அப்படியே இருக்க. இருக்கட்டும். ஆறி போயிடுங்க. பரவாயில்ல லட்சுமி, என்ன டிஸ்டர்ப் பண்ணாதே. நான் அந்த பேப்பர்ஸ் எல்லாம் பார்த்து பதில் போடணும். நானும் பதிலுக்காகத்தானே காத்திருக்கேன். ஓஹோ, உன் அப்பா கிராமத்துல இருந்து லெட்டர் எழுதி இருக்காரா? ஆமா. வழக்கம் போல பணத்துக்கு தானே? பணத்துக்கு இல்லைங்க. என்னது ஆச்சரியமா இருக்கேன். என் அப்பா, என் சின்னம்மா மகன் சிகாமணி எல்லாரும் என்ன பாக்கணும்னு ஆசையா எழுதிருக்காங்க. பணத்தை வேணா கொஞ்சம் அதிகமா அனுப்பி தொலைக்கிறான். யாரும் வர வேண்டாம்னு எழுதி போடு. கொஞ்ச நாள் வந்துருந்துட்டு போட்டுமே. ஒரு நாள் வந்தா போதுமே, இந்த வீட்டோட தெய்வீகமே அழிஞ்சு போயிடும். வேண்டாம். நான் என்ன செய்ய முடியும்?
நீங்க சொல்றபடிதானே கேட்டு ஆகணும். ஏன்னா இது உங்க வீடு, உங்க பணம், உங்க சொத்து. என்ன லட்சுமி சின்ன பிள்ளை மாதிரி பேசுற? என்னதுன்னு சொல்லி உன்னை தனியா பிரிச்சு பேசலாமா? உனக்கு இல்லாத உரிமை எனக்கு என்ன இருக்கு? பேருக்கு வேணா எனக்கு உரிமை இருக்கலாம், ஆனா அதை கட்டி ஆடுற உரிமை உங்களுக்கு தானே. இல்ல லட்சுமி, ஒரு நல்ல பூவை பார்த்தா ஏன் லட்சுமி சூடி கட்டுமேன்னு வாங்குறேன். ஒரு நல்ல புடவையை பார்த்தா ஏன் லட்சுமி உடுத்தி கட்டுமேன்னு நினைக்கிறேன். இப்படி எந்த ஒரு நல்ல பொருளை பார்த்தாலும் ஏன் லட்சுமின்னு நினைக்கிறேனே, இதுல ஏன் உரிமை மட்டுமா இருக்கு? ஒரு கைதானே இன்னொரு கையை கழுவி விடுது. அது மாதிரி நான் இல்லாம நீ இல்லை, நீ இல்லாம நான் இல்லை. மறந்துட்டனே. இந்த நெக்லஸ் பாத்தியா? உனக்காகத்தான் வாங்கிட்டு வந்தேன். ரொம்ப அழகா இருக்கு. இதுக்கு என்னங்க விலை? விலை இல்லாத என் மாணிக்கத்துக்கு தர போறேன். என்ன விலையா இருந்தா என்ன? இதையும் நீங்க தான் சொல்றீங்க, அப்புறம் காய்கறி கணக்குக்கு சத்தம் போடுறீங்க. கட்டுப்பாடு வேற, அன்புக்கு கட்டுப்படுறது வேற. சரி சரி, இத உங்க கையாலே என் கழுத்துல போட்டு விடுங்க. ஏங்க, இந்த ஒரு தடவை மட்டும் அப்பா வரட்டுங்க. விடமாட்டியே? சரி, வர சொல்லு. அப்பா, இப்பவாவது சரின்னு சொன்னீங்களே, எங்க முரண்டு பிடிப்பீங்களோன்னு பயந்துட்டேன். நீதான் என் மனசை நல்லா புரிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்கியே. நான் எவ்வளவு முரண்டு பிடிச்சாலும் கடைசியா சாதிக்கிறது நீதானே. நான் அப்படி என்ன சாதிச்சேனா? நான் உன்னை பெண் பார்க்க வந்தேன். என்னங்க அது? நம்ம வந்து 10 நிமிஷம் ஆச்சு, ஒருத்தரையும் காணுமே. இது வந்துருவாங்க. வடிவு வடிவு ஒண்ணு இல்லையே. தம்பி விளையாடுது. வடிவு, இவங்கதான் உன் பொண்ணை பார்க்க வந்திருக்கிற மாப்பிள்ளை. எனக்கு என்ன அவ்வளவு பெரிய பொண்ணா? தம்பி, இவங்க பண்ணையாரோட 2வது சம்சாரம். இவன் நான் சொல்றேன், நான் தான் இவங்களுக்கு பிறந்த கவிதை. பண்ணையார் என்ன பண்றாரு? அவரை வர சொல்லுங்க. என்னங்க பொண்ணு பார்க்க வந்துருக்காங்க, சீக்கிரமா கீழே வந்து தொலைங்க. இப்படிதான் எங்க அம்மாவும் அப்பாவும் ரொம்ப அந்யோன்யம். முடிச்சுட்டு வரேனே. அதை இங்க வந்து முடிச்சு தொலைக்கிறது மரியாதை கூட ஜாஸ்தி. அவசரம் குட முடிக்க போகுது. எங்க படிவே காணும். மாடிப்படி சரியில்லை, நாளைக்கு மாற்றி விடுறேன். என்ன அங்க பொதுக்கூட்டம்? பரமசிவா பிள்ளை, நம்ம ஆளு. நீ தானே மாப்பிள்ளை கொண்டு வரேன்ட்டு போன. கொண்டு வரல, உசிரை எடுத்துருவேன். இது யாரு தம்பி? சாப்பிட சொல்லு. நம்ம வீட்டுல வித்தியாசம் இல்லைன்னு உனக்கு தான் தெரியுமே. தொட்டுக்கிறதுக்கு பணம் கிழங்கு. பெரிய பண்ண அதெல்லாம் இருக்கட்டும். இவங்கதான் நான் சொன்ன சுந்தருங்கிற பையன். எனக்கும் இவங்க அப்பாவுக்கும் ரொம்ப காலமா பழக்கம். அதனாலதான் பொண்ணு பார்க்க நானே கூட்டிட்டு வந்துட்டேன். அப்பா அம்மாவை சின்ன வயசுலயே பறி கொடுத்துட்டாங்க. இருந்தாலும் சொந்த முயற்சியிலேயே முன்னேறினவங்க. நல்ல சம்பாத்தியம், நல்ல குடும்பம். என் குடும்பம் என்ன கெட்ட குடும்பமா? தர்ம தான தயாளு பூபதி அப்படின்னா இந்த வட்டாரம் பூரா தெரியும் புள்ள. யாரு பாது? நான் தாண்டா. 50 வேலி நிலம் இருக்குது. பாதி புஞ்ச பாதி நஞ்ச. இந்த பக்கம் பார்த்தா ஒரே கரும்பு, இந்த பக்கம் பார்த்தா ஒரே எறும்பு. நெல்லு நெல்லு. காவேரி ஆத்துல பாதி என்னதுதான். கிழக்க பார்த்தா மாட்டு பண்ண, மேற்க பார்த்தா தோட்டம் துறவு நீரு நிலம். வடக்க சுடுகாடு, அதுவும் நம்மதான். நம்ம ஆளுகளையா பார்த்து புதைப்போம். பரமசிவம் பிள்ளை மறந்துடாத, நீர் நம்ம ஆளு. அதெல்லாம் இருக்கட்டுங்க. பொண்ணை பத்தி நான் சொல்றேன். அவளை தஞ்சாவூர் கலெக்டர் கேட்டாரு, தல்லாகுளம் தாசில்தார் கேட்டாரு, மேலூர் மிட்டாதார் கேட்டாரு. அவளுக்கு கொடுத்து வைக்கல. இல்லன்னா சொந்தக்காரங்களை எல்லாம் விட்டுட்டு இப்படி ஊர் பேர் தெரியாத இடத்துக்கு போவோமா? எல்லாம் போய் அன்னைக்கு அக்காவை பார்த்து வேலை போகாத மாடுன்னு திட்டினு இன்னைக்கு இப்படி புடுங்குற நீ. அறப்பைத்தியமே, நீ ஏன்டா வந்து பிறந்த? நீ பெத்த, நான் பிறந்தேன். சொல்லுங்க தாத்தா, இவர்தான் நிதானம் இல்லாம பேசுறாருன்னு நினைச்சேன். இந்த வீட்டுல யாருக்குமே நிதானம் இல்லை. வாங்க போலாம். வாங்க. என்னங்க என்னங்க யாரா? முடிச்சு பாருங்க. அங்கெல்லாம் போயிட்டாங்க. அவங்க பொண்ணு பார்க்க வந்தவங்க. தம்பி, நான் சொல்றதை கேளுங்க. பொண்ணை பார்க்காமலே போனா எப்படி? அப்பனை பார்த்தாச்சே, அது போறாரா? பெண்ணை வேற பார்க்கணுமா? இதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராது. இங்க பாருங்க, எப்படி இருந்தாலும் உங்களுக்கு காலையில தானே ரயில். நீங்க போறதுக்கு முன்னாடி அவங்கள நேர்ல பார்த்து ஒரு வார்த்தை சொல்லிட்டு போறதானே மரியாதை. சரி, உங்க இஷ்டப்படி செய்யறேன். தம்பி, நான் வயக்காட்டுக்கு காவலுக்கு போயிட்டு வர்றேன். ஏதோ பெரிய இடத்து சம்பந்தம் முடியும். சாப்பாடும் உங்களுக்கு அங்கேயே நடக்கும்னு நினைச்சேன், நடக்கல.
ஏழை விட்டு சாப்பாடு எடுத்து வச்சிருக்கிறேன், சாப்பிட்டு படுத்துக்கோங்க. சாப்பாடு ஐயோ, கையை வெட்டிட்டீங்களே, கொடுங்க. நீங்க யாரு? இந்த ஊரை சேர்ந்தவங்க, தாத்தாவுக்கு ரொம்ப வேண்டியவங்க. அதெல்லாம் உங்களுக்கு எதுக்கு? முதல்ல சாப்பிடுங்க. சாப்பாடா? எனக்கு வேண்டாம். ஏன் பசிக்கல? பசியா? கொள்ள பசி. இல்லாட்டி வெங்காயத்தை திங்க போனா ஆனா எப்படி சாப்பிடுறதுன்னு தான். அதுவா, இருங்க உட்காருங்க. கையை காட்டுங்க. இந்தாங்க. நீங்க எதுக்கா எனக்கு சாப்பாடு கொண்டாந்தீங்க? எங்க கிராமத்துக்கு பொண்ணு பார்க்க வந்துட்டு நீங்க பட்டினி கிடக்கலாமா? சாப்பிடுங்க. நான் அதுக்காக மட்டும் வரல, இன்னொரு முக்கியமான விஷயமா வந்திருக்கேன். என்னது? நீங்க பொண்ணு பார்க்க போன இடத்துல அப்பா அந்த பெரியவர் பழக்கம் போல எல்லா பொய்யும் சொல்லிருப்பாரு. பொய்யா? அவர் சொன்னதெல்லாம் நிலம், பொலம், காடு, கழனி இத பத்தி தானே? அத பத்தி தான் நானும் சொல்ல வந்தேன். அவர் சொன்னதெல்லாம் இருந்தது ஒரு காலத்துல, ஆனா இப்ப இல்ல. எல்லாம் போலி கௌரவம். இப்ப இருக்கிறதெல்லாம் அந்த வீடு ஒண்ணுதான், அதுவும் அடமானத்துல இருக்கு. இதுல வேற தினமும் குடி. தயவு செஞ்சு அவர் பொண்ணை நீங்க கல்யாணம் பண்ணிக்காதீங்க. என்ன அப்படி பாக்குறீங்க? நீங்க ஏதோ பொறாமையில சொல்றீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு அந்த பொண்ணு மேல பொறாமையா? நிச்சயமா இல்லைங்க. என்னங்க, மல்லிப்பூ விழுந்துற போதுங்க. விழாதுங்க. உங்களுக்கு அந்த குடும்பத்துக்கு என்ன சம்பந்தம்? நிறைய சம்பந்தம் இருக்கு. அதாவது நானும் அவர் பொண்ணும் உயிர் சிநேகிதிங்க. அந்யோன்யமா இருக்கிறவங்க ஒருத்தரை பத்தி ஒருத்தர் குறை சொல்ல மாட்டாங்களே. அப்போ அந்த பொண்ணு நல்ல இடத்துல வாழ்க்கப்பட போறது உங்களுக்கு பிடிக்கல? இல்லைங்க, அவ நல்லா இருக்கணுங்கிறதா என்னுடைய ஆசை, பிரார்த்தனை. அவளே சொல்லித்தான் நான் இங்க வந்தேன். இதே என்ன நம்ப சொல்றீங்களா? 1000 பொய்ய சொல்லி ஒரு கல்யாணத்தை பண்ணி வைப்பாங்க. நான் அப்படி பொய் சொன்னா உங்க வாழ்க்கையே பொய் ஆயிடாத? பூ விழுந்துருங்க. விழாதுங்க. இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன்னா, இல்லேன்னு சொல்லிட்டு இருக்குன்னு கொடுத்தா சந்தோஷப்படுவாங்க. எல்லாமே இருக்குன்னு சொல்லிட்டு ஒண்ணுமே இல்லாம போனா நீங்களும் ஏமாந்து அவ வாழ்க்கையும் கசந்து போயிடும். இது தேவையா? நீங்க சொல்றதையெல்லாம் கேட்டா எனக்கு ஒரு சந்தேகம் உண்டாகுது. என்ன? அவ வேற யாரையோ விரும்புறா, அதனாலதான் என்ன வேண்டாம்னு சொல்ல சொல்லியிருக்கா. இல்லைங்க, அவளுக்குன்னு ஒரு விருப்பமே இல்லை. ஒரு பொய்ய சொல்லி மனைவியா வாழறதை விட உண்மையை சொல்லி கன்னியா வாழறதுக்கு அவ தயாரா இருக்கா. நீங்க மெதுவா சாப்பிடுங்க, நான் அப்புறமா வந்து பாத்திரத்தை எடுத்துக்கிறேன். அதுல பாருங்க பெரிய பெண்ண, தம்பிக்கு வியாபார விஷயமா அவசரமா ஊருக்கு வர சொல்லி சேதி வந்திருக்குது. அதனால இப்ப போயிட்டு இன்னொரு தடவை வந்து பொண்ணை பாக்கட்டுமே. இன்னொரு தடவை வர்றதாவது நீங்க ஒண்ணு, வந்தது வந்துட்டாரு, பொண்ணை பாத்துட்டு போட்டுமே. பரவாயில்ல, இருக்கட்டும். அதுல நேத்து சமாச்சாரத்தை மறந்துடுங்க. ஜலதோஷம் மாதிரி இருந்துச்சு, உடம்பு கொஞ்சம் கதகதப்பா இருக்கட்டுமேன்னு கொஞ்சமா தாங்க ஆரம்பிச்சேன். அது எங்கேயோ கொண்டு போய் விட்டுருச்சு. அதான் இந்த பாருங்க, இது வரைக்கும் வந்தவங்க எல்லாம் எங்க அக்காவை பார்க்காமலே வேண்டான்ட்டு போயிட்டாங்க. நீங்க ஒருத்தராவது பார்த்துட்டு வேண்டான்ட்டு போங்களே. நான் போய் அக்காவை கூட்டிட்டு வரேன். இந்த முறுக்கு நீ ஓரமா போய் முறுக்கு. நீ போ, நீ வாக்கா. என்னங்க பொண்ணை பார்க்காம பொட்டத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க? பொண்ணை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் நேத்து ராத்திரியே முடிவு பண்ணிட்டேன். நான் அடிக்கடி இங்க வந்து போக முடியாது. அதனால சீக்கிரம் கல்யாணத்துக்கு வேண்டிய ஏற்பாடு பண்ணு. என்ன தம்பி இது? நேத்து பொண்ணு வேண்டாம்னு சொன்னீங்க, இன்னைக்கு பொசுக்குன்னு ஒத்துக்கிட்டீங்களே? ஆமா, நேத்து ராத்திரி ஒரு அழகான தேவதையை பார்த்தேன். அது பூவும் பொட்டுமா தங்கரதம் போல வந்து, உனக்கு நல்ல காலம் வந்துருச்சு, உன் வாழ்க்கை வளமாக போகுதுன்னு எனக்கு வாக்கு சொல்லிச்சு. அது மட்டும் இல்ல, கை நிறைய மல்லிகை பூவையும் கொடுத்து இத வாட விடாம வாழ்நாளெல்லாம் காப்பாத்துன்னு சொல்லிட்டு போச்சு. லட்சுமி, என்ன யோசிக்கிறேன்? பெண் வர்க்கமே என்ன மாதிரி கொடுத்து வச்சிருக்கணும். அல்வாவை 2 நிமிடங்கள் தொடர்ந்து கிண்டிக் கொண்டே இருக்கவும். நறுமணம் மூக்கை துளைக்க ஆரம்பித்தவுடன் அல்வா பக்குவத்திற்கு வந்துவிட்டது என்று அர்த்தம்.
மேலும் 2-3 முறை கிண்டி அல்வாவை இறக்கவும். அம்மா கோதுமை அல்வா பண்றாங்க. கோதுமை அல்வா இல்லடா, கோந்தல்வா. கோந்தல்வா. அப்பா இத அவசியம் சாப்பிட்டே ஆகணுமா? உங்க அம்மா திருப்திக்காக கொஞ்சோண்டு சாப்பிடு. மீதியா? மீதிய போஸ்ட் ஆபீஸ்ல கோந்து டப்பா வச்சிருப்பான், அதுல கொண்டு போய் போட்டுரு. பொட்டட்டும் பசை. அம்மா வராங்க, அம்மா வராங்க. ஆஹா, என்ன மனம், என்ன ருசி. பங்கஜா, நீ சமையல் பண்ணியா சாமி ஆண்ணியா? வாங்கண்ணா. வாடா வாடா வாடா, சரியான சமயத்துக்கு தான் வந்திருக்க போல இருக்கு. உன் தலையெழுத்து விதி யார விட்டது? அல்வாண்ணா அல்லவா? நானே செய்தேன், கொஞ்சம் சாப்பிட்டு பாருங்களேன். ஐயோ, உனக்கு ஸ்வீட் பிடிக்காது, வேண்டாம் வேண்டாம், சும்மா இரு. வீட்டுல தானே? ஆமாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்குமா. வை வை வை. மெதுவா மெதுவா மெதுவா. முதல்ல எடுத்துக்கணும். அம்மாவுக்கு ஒத்தாசை பண்றா, போடா. வா 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 வா. ஒரு கை புடுறா. சுட்டுக்கா. அம்மா, விட்டு விட்டு, ஒரு கை நான் பாக்குறேன். வாடா வாடா. பங்கஜா, இந்த அல்வாவை எப்படி எடுக்கிறது புத்தகத்துல போட்டுக்கிறானே? போடுங்க. இதுவாடா. ஏய், அல்வா திங்கணும்னு சொன்னீல, புட்டி புட்டி. இரு இரு. இது அல்வா தானே? அப்படித்தான் நினைக்கிறேன். சரி. கீழே வைங்க. டேய், கரண்டியே உருகி ஒட்டிக்கிச்சுன்னு நினைக்கிறேன். ஏதோ ஒண்ணு இழு. ஏமா, காஃபி ரெடியா இருக்கா? குடிச்சிட்டு ட்ரை பண்ணுவோமா? போங்கண்ணா. இது அல்வாவா காங்கிரீட்டா? 1 2 3. அப்பாடி, அப்பப்பா, அப்பப்பா. ஐயோ, உனக்கு அடிபட்டுச்சா பங்கஜா? எந்திரி. ஐயோ ஐயோ, சமையல் வேற வேண்டாம் கேக்குறியா? அடிபட்டுச்சா? பரவாயில்லமா, பரவாயில்ல. அல்வா அப்படியே எடுத்து வை, நாளைக்கு சாப்பிட்டுக்கிட்டா போச்சு. ஆமா, அதானே. அழக்கூடாது பங்கஜா. இப்ப எதுக்காக அழுவுற? எதுக்காக அழுவுற சொல்லு. என்ன மன்னிச்சிருங்க. நீ என்ன தப்பு பண்ணிவிட்ட மன்னிக்கிறதுக்கு? இவ்வளவு சர்க்கரை நெய் வேஸ்ட் பண்ணிட்டேன்னு. கோதுமையை விட்டுட்டிய. அல்வா தானே கிண்டி இருக்கிற. நான் கடப்பாறையை கொண்டாந்து இடிச்சாவது தின்னு தின்னுக்கிறேன். பங்கஜா சரி. என்னடா என்னடா என்ன பாக்குற? அல்வா அல்வா வாங்கி தரேன், வாங்கி தரேன். நான் வரட்டுமா, நான் வரட்டுமா, வரட்டுமா? என்னடா எல்லாம் சாயந்தரமா பொண்டாட்டி இல்லாம வெளியே கிளம்ப மாட்டேன், இன்னைக்கு தனியா வந்திருக்க உடனே போறேன்னு சொல்றேன். லட்சுமியோட அப்பாவும் அம்மாவும் வீட்டுக்கு வந்திருக்காங்க. ஐயோ, வந்தாதான் வீடு எப்படி இருக்குன்னு தெரியுமே. கொஞ்ச நேரம் இங்க நிம்மதியா இருந்து போலான்ட்டு வந்தேன். வந்தா அல்வா. அழுவா அழுவா. ஒண்ணுமில்லம்மா, ஒண்ணுமில்ல. டேய், இந்த பாரு, உன் மக சோபாவுக்கு இப்பவே நல்லா சமைக்க கத்து கொடுத்துரு. இல்ல அவளை நான் மருமகளை ஏத்துக்க மாட்டேன். அப்பா இப்பவே சோபா நல்லா சமைக்கிறா. பாத்தியா, உன் பையன் இப்பவே மேஜர் ஆயிட்டான். நீ உட்காரு, என் கையால அருமையான காஃபி ஒண்ணு கலந்து எடுத்து வரேன். வணக்கம் வணக்கம். சீக்கிரமா 4 காஃபி. பழைய ஞாபகம் வருதா? பாட்ட விடு. நான் கொடுக்க மாட்டேன். நீங்க குடிக்க கூடாது. மாப்பிள்ளை வர நேரம் ஆச்சே. தவறே, பெரிய மாப்பிள்ளை. இந்த காலத்துல பணம் இருந்தா எல்லாம் பெரிய மனுஷன் ஆயிடுறாங்க. மாமன் இல்லாம எப்படி மாப்பிள்ளை வந்தான்? அப்புறம் அவர் உங்களுக்கு பணம் தர மாட்டாரே. நீங்க பட்ட கடனை எப்படிங்க ஒழிக்கிறது? இது நினைச்சு ராத்திரி பூரா நான் தூங்கவே இல்லைங்க. அதுதான் பகல்ல தூங்குறியா? கடன் எல்லாம் ஒழிஞ்சுதடி கழுத. எப்படிங்க ஒழிஞ்சது? கடன் கொடுத்தவெல்லாம் செத்து விட்டானே, அப்படியே தலையை புடுங்க வேண்டியதானே. குடு. நான் கொடுக்க மாட்டேன். அட, குடு, குடு. ஐயோ, கொடுக்க மாட்டேன். குடுடா. ஐயோ, மாப்பிள்ளை. வாங்க மாப்பிள்ளை, வாங்க வாங்க. என் பொண்ணு என் கண்ணிலே நின்றுகிட்டு இருந்தது. உங்களை பார்க்கணும்னு மூட்டையா ஒரு ஆசை வேற. இந்த புளி மூட்டையை ரயில்ல லக்கேஜா போட்டு கூட்டிக்கிட்டு வந்து விட்டேன். என்னப்பா? சிகாமணி மாமா கண்ணுல போக வந்து பாருன்னு சொல்லி வீடியோல கை சுட்டுச்சு பாருமா. சிகாமணி, என்னடா இது? தட்டிங்க. அது பீடி பத்த வைக்க தீப்பெட்டி தண்ணு, தீப்பெட்டி கிடைக்கல, ஸ்டவ்ல பத்த வச்ச பீடி பத்தல, சட்டம் வச்சுக்கிச்சு. உள்ள போங்கடா, உள்ள போய் சட்டையை மாத்திக்க. லட்சுமி, லட்சுமி, லட்சுமி. என்னங்க இது? படுக்கையெல்லாம் எரிஞ்சு கிடக்குது. என்ன கேக்குற? யார் கொடுத்திருந்த? சுருட்டு. எங்க வச்ச? எப்போ என் காதுல தான் வைப்பேன். மாப்பிள்ளை காதலையும் காணா. என்ன ஒரு வாடை? சுருட்டு இங்கே இருக்குது. ஏன் மாப்பிள்ளை இதெல்லாம் கொளுத்திக்கிட்டு இருக்கிறீங்க?
மூட்டை பூச்சி வந்துடவா? மாப்பிள்ளைக்கு தெரியாம ஒண்ணு வச்சன. அது இல்லாம நம்மால இருக்க முடியாது. அங்க வச்சுட்டு அங்க தேட தாலி பாட்டில் இது இல்லையே நான் வச்சது. வைக்க தள்ளி வச்சவா மாப்பிள என்னது கொஞ்சம் எடுத்து கொடுக்கல. அம்மாடி உனக்கு எடுத்துதான் பாரு கொஞ்சம் தள்ளு. மாப்பிள நிக்கிறீ விட கொடை கம்பி எடுத்து தள்ளி விடுங்களேன் கொஞ்சம். மாமனார் செய்யற மரியாதையா கையில கொடுத்தா என்ன இல்ல உனக்கெல்லாம் மரியாதையே தெரியாது. ஐயோ ஐயோ ஒரு பாட்டில் உள்ள தெரிஞ்சாருங்களா உடுக்க இழந்தவன் கை போல பாட்டில் இழந்தவன் கை. சிகாவடே கடை மூடிடுவா சீக்கிரம் ஒரு பாட்டில் வாங்கிட்டு வா. பாப்படே இதெல்லாம் எடுத்து இதையெல்லாம் நான் எதுக்காக பொறுத்துக்கணும்? எனக்காக பொறுத்துக்குங்க. அப்புறம் எங்க படுக்கிறது? சாப்பிடாம போறீங்களா? வேண்டாம், போற இடத்துல சாப்பிட்டுக்கிறேன். சாயங்காலம் வண்டி அனுப்புறேன். ரிசப்ஷனுக்கு போகணும். ரெடியா? ரிசப்ஷன் முடியறதுக்குள்ள எனக்கு உயிரே போயிடுச்சு. என்ன வெயில் என்ன புழுக்கம். ஆமா பங்கஜம், இவ்வளவு நகை நட்டியும் போட்டுட்டு இத்தனை நகை ஜரிய போட்ட காஞ்சிபுரம் பட்டு புடவை கட்டிட்டா புழுங்காம என்ன செய்யும்? என்ன உட்காந்துட்டீங்க? வெளியே போங்க, நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கணும். ரொம்ப நல்லா இருக்கேன். என் பெட்ரூம் மட்டும் என்ன துறத்துக்கு உனக்கு எவ்வளவு தைரியம்? நான் இங்கதான் இருப்பேன். ஏங்க உங்களை வச்சு நான் எப்படிங்க புடவை மாத்துறது? ஏன் உன்னை வச்சு நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி கட்டுமா? ஒரு நிமிஷம் வைக்கப்படவே மாட்டேன். ஐயா அசடு வலிக்குது. வர வர ஐயாவுக்கு வாலிப திரும்பு. பங்கஜம், என்னங்க எனக்கு ஒரு ஐடியா தோணுது. என்ன? இந்த பெட்ரூம் நமக்கு ராசி இல்ல, இடத்த மாத்திக்குவோமா? எங்க போறது? ஸ்டோர் ரூம் போவோம். ஏன்? அங்கதான் நம்ம வீட்டு பூனை 8 குட்டி போட்டுருக்கு. நமக்கு ஒண்ணுதானே இருக்கு. ஐயோ ஐயோ போங்க. என்னங்க இன்னைக்கு ரிசப்ஷன்ல லட்சுமி சுந்தரம் எப்பவும் போல கலகலப்பா இல்லையே, கவனிச்சீங்களா? கவனிச்சேன். சின்னமா சின்னமா என்னம்மா இது? 4 பேர் வர்ற இடத்துல படுக்கையில போய் படுத்து தூங்க கூடாது? வந்து சிகாமணி சாயங்காலம் வெளியே போனா அவன் வருவான்னு காத்துக்கிட்டே இருந்தேன். அப்படியே தூங்கி போயிட்டேன். டேய் டாடி தானே பெருசு இல்லடா ஆஃப் தானே பெருசு இல்ல டாடி தான் பெருசு இல்லடா ஆஃப் தானே பெருசு நான் தான் ஜெயிச்சேன் எவ்வளவு ஆர்பிசா அதே எப்படி தானே நான் 3 பேர் தான் தருவேன் அதே எப்படி தம்பி பாயிண்ட்க்கு 2 பேர் தானே அவர் தானே சொன்னாரு ஒரே ஆசை ஏண்டா காசு வச்சா சீட்டா இருக்கே? சிகாமணி மாமா தான் கத்து கொடுத்தாரு. பணம் எதுடா? ஏதுடா பணம்? உண்டில இருந்து யாருக்கும் தெரியாது எடுத்துட்டேன்பா. திருட ஆரம்பிச்சிட்டீங்களா? குழந்தைங்களை போட்டு இப்படி அடிக்கிறது. என் கோபம் தனியணும்னா இந்த குழந்தைகளை அடிக்கிறத தவிர எனக்கு வேற வழியே தெரியல. நான் ஆசை வாங்கி கொடுத்த சட்டையா கிழிச்சிருந்து நிக்கிறேன். நீ ஆசையா வாங்கி தந்தியா? இது அத்தா சட்டை மாதிரி. இந்த ஆளு லாலா முட்டாய் கிடக்காரு. இவன் கடை கிட்ட போய் ஜாங்கிரி என்னையா விலைன்னு கேட்டேன். 50 பைசான்னா சரின்னு எடுத்துக்கிட்டேன். அப்புறம் மைசூர் பாக்கு என்னையா விலைன்னு கேட்டேன். 40 பைசான்னா அதை எடுத்து தின்னுட்டேன். அப்புறமா 40 பைசா மைசூர் பாக்கு பதிலா 50 பைசா ஜாங்கிரி திருப்பி தந்திருக்கிறேன். மீதி 10 பைசா தரணும்ல, கேட்டா தரமாட்டேன்றான். அரே நம்ம மைசூர் பாக்கு தின்னுட்டு நமக்கிட்ட 10 பைசா கேட்கலாம். சோறு வாடா. தெரியாம இருந்தா காசு என்னமா தெரியாம இருக்காங்க? அட நீ ஒண்ணு அவன் அரை பைத்தியம்பா. பைத்தியம்னா வீட்டுல கட்டி போடுது, ஏன் ரோட்ல அலைய விடுது.
மாடு மாதிரி வளர்ந்துருக்கும், நல்லா தீனி போடுங்க. நாங்க புண்ணாக்கு வாங்குற பழக்கம் இல்ல. இவனை பிடிக்குமா இத்தனை பேரு? கன்றாவி. கன்றாவி எது கன்றாவி? ஊடுதான் பெருசு, ஆளுங்க பூரா மட்டம் மட்டம். ஆமா இல்ல காசு வாங்கிட்டு இல்ல, அனாவசியமா பேசாத. இந்த பொறுக்கி பசங்களுக்கு 4 கண்ணத்துல அரை கொடுக்காம கோட்டு சூட்டு மாட்டினா போதுமா? அரே வாங்கோயா. ஐயோ, இந்த அநியாயம் எங்கேயாவது நடக்குமா? என் பிள்ளை பார்த்து கண்டவெல்லாம் பொறுக்கிங்கிறான், மாடுங்கிறான். இதையெல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் கூட பாத்தமெல்லாம் நிக்கிறாங்களே. அப்புறம் மாப்பிள்ளை என்ன வேண்டியிருக்கு? மாப்பிள்ளை. சின்னம்மா நிறுத்துங்க. உங்களால இந்த வீட்டுக்கு ஏற்பட்ட அவமானம் போதும். பொறுமைக்கு ஒரு அளவு இல்ல. எவ்வளவுக்கு எவ்வளவு இந்த வீடு கோயிலா இருந்ததோ அவ்வளவுக்கு அவ்வளவு குட்டிச்சவரா போச்சு. என்னடி நாங்க செய்யாத செய்து விட்டோம்னு குட்டிச்சவர் குட்டாத சவர்னு சொல்லிட்டு இருக்கிற? இன்னும் என்ன செய்யணும்? அவரை பட்டினி போட்டீங்க, வேற காரணம் அனுப்பிச்சாச்சு. அப்பா இந்த வீட்டையே கொளுத்தறுத்தாரு. கண்டவெல்லாம் வீட்டுக்குள்ள நுழைஞ்சு அவரை அவமானப்படுத்த நிலைமைக்கு கொண்டாந்து நிறுத்திட்டீங்க. இன்னும் ஒண்ணுதான் பாக்கி. வந்தது வந்தீங்க, என்ன கொண்டு போய் சுடுகாட்டுல வச்சுட்டு போயிடுங்க. எத்த அம்மாவா இருந்தா அப்படி பேசுறியா? நாங்க வந்தது உனக்கு இஷ்டம் இல்ல, அதான் எல்லாத்துக்கும் குத்தம் கண்டுபிடிக்கிற. எங்களுக்கும் வெட்கம் மானம் ரோஷம் எல்லாம் இருக்குது. இப்படி எல்லாம் பேசுறேன், நாங்க ஊருக்கு போயிடுவோம். நல்லா போயிட்டு வாங்க. உங்களுக்கும் தொல்லை இல்ல, எனக்கும் தொல்லை இல்ல. என்னங்க என்னங்க சத்தம்? உங்க அருமை மக பேசுறத கேட்டீங்களா? என்ன பேசுறா? அவ பேசலைங்க. அவளை பேச சொல்லி அவ புருஷன் தூண்டி விட்டு இருக்கிறாரு. பேசுறது நேர்ல பேசணும். குறுக்கு வழி எதுக்கு? குறுக்கு வழி அவருக்கு தெரியாத வழி. இனிமேல் இந்த அக்கிரமத்தை தாங்க முடியாது. மல்லிகைப்பூ வாங்கி தரேன், தலையில வச்சுக்க, அப்புறம் அவர் தாங்குவாரு. சின்னம்மா, அந்த பூவுக்காகத்தான் ஒவ்வொரு பொண்ணும் கொலைகாரனோ குடிகாரனோ அவனை தெய்வமா நினைச்சு கஷ்டமோ நஷ்டமோ அந்த வாழ்க்கையை கோயிலா ஆக்கிக்கிறான். ஒரு கணவன் மனைவியோட அந்தரங்கங்களை கூட கவனிச்சுக்கிற கேவலமான உங்களை என் சின்னம்மான்னு சொல்லவே எனக்கு வெக்கமா இருக்கு. போங்க, இனிமே இந்த வீட்டுல ஒரு நிமிஷம் கூட இருக்க கூடாது. என்னம்மா என்னாச்சு? லட்சுமி, அண்ணம்மா டாக்டர் போன் பண்ணுங்க. லட்சுமி, இந்த வீட்டுல யாரும் வியாதின்னு சொல்லக்கூடாது, டாக்டரே நுழையக்கூடாதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். எவ்வளவு தொல்லை கொடுக்க முடியுமோ அவ்வளவு கொடுத்துட்டு போயிட்டாங்க. அது இருக்கட்டுங்க. லட்சுமி, உன் உடம்புக்கு என்னம்மா? டாக்டர் என்ன சொன்னாரு? கம்ப்ளீட்டா ரெஸ்ட் எடுத்துக்க சொல்லி இருக்காரு. ஆமா, அது ஒண்ணுதான் குறைச்சேன். ஏன்னா தினமும் ஆபீஸுக்கு போய் வேலை பார்த்து களைச்சு போய் வரேன் பாருங்க. ரெஸ்ட் வேணுமா? ரெஸ்ட். நல்லா இருக்கே நீ பேசுறது. ஆபீஸுக்கு போனாதான் வேலையா? இந்த ஆம்பளைங்களை ஒரு நாளைக்கு வீட்டு வேலையை செய்ய சொல்ல பாக்கலாம். இவங்க ஆபீஸுக்கு போறதே ரெஸ்ட் எடுக்கவும் தூங்கவும் தான். வரதராஜ இருந்திருந்தா சரியான பதில் சொல்லி இருப்பான். ஆமா ஆமா. ஏன் லட்சுமி, பசங்களுக்கு வெக்கேஷன் தானே, எங்கேயாவது ஹில் ஸ்டேஷனுக்கு போயிட்டு வந்தா என்ன? ஆமா லட்சுமி, ஊட்டிக்கு போயிட்டு வாங்களேன். அங்க எங்க அப்பா பங்களா ஒண்ணு இருக்கு, அது எப்பவும் பூட்டியே தான் கிடக்குது. போயிட்டு வாங்க, மனசுக்கு நிம்மதியா இருக்கும். பாக்கலாம். பாக்கலான்ட்டு என்ன பார்த்தா போறோம். என்ன வீடா ரயில்வே ஸ்டேஷன்? அடி ஆத்தி, அது எப்படிங்க உங்களுக்கு தெரியும்? உண்மையை சொன்னா நான் கடைசியா ரயில்வே ஸ்டேஷன்ல வேலை பார்த்தேன். எந்த ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல? கோட்டையூர் ரயில்வே ஸ்டேஷன்ல கும்மாய வைத்தேன். கண்டனூர் புதுவையில வெள்ள பணியார வைத்தேன். நான் போன நேரமோ என்னமோ தெரியல, பொசுக்குன்னு மூடிட்டாங்க. கேண்டீனையா? ரயில்வே ஸ்டேஷனையே மூடிட்டாங்க. இப்ப இங்க வந்திருக்கியாக்கும். என்னங்க, அப்பாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லையா? தந்தி வந்திருக்கு. உங்க அப்பாவுக்கு ஒண்ணுமில்ல, ஒரு 1000 ரூபாய் பணம் அனுப்பிச்சுன்னா அடுத்த நிமிஷமே எல்லாம் சரியா போயிடும். நீங்க சாதாரணமா சொல்லிட்டீங்க. நல்லவரோ கெட்டவரோ பாசத்துல ஏதுங்க வித்தியாசம்? நாளைக்கு அவருக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா ஊர்ல தப்பா பேச மாட்டாங்களா? என் மனசாட்சியே என்ன மன்னிக்குமா? சொல்லுங்க. நான் உன்னை அனுப்பி நீ என்ன மன்னிக்க மாட்டேன். புறப்படு. காசு பணம் ஏதாவது கேட்டா கொடுத்துட்டு உடனே திரும்பிடணும். நீ இல்லாம எனக்கு ஒண்ணும் ஓடாது. நாங்க போனாலும் என் மனசு புறாவும் இங்கதாங்க இருக்கும். போனே வந்தேன்னு நாளே நாண்ட வந்துடுறேன். எங்க குழந்தைங்களை எல்லாம் கூட்டிட்டு போட்டுமா? மூச்சு விடக்கூடாது. சூட்கேஸ்ல துணிமணி எல்லாம் எடுத்து வச்சுக்க, வேணுங்கிற பணம் எடுத்துக்க, போயிட்டு உடனே வந்துடணும். என்ன? போயிட்டு உடனே வந்துடணும். படுங்க. அவன் உங்களை என்னை அடிச்சு விரட்டினான்ல, அவன் இங்க வந்து நம்ம கால்ல விழற வரைக்கும் லட்சுமி விடக்கூடாது. அவன் என்ன செய்யறான் பாக்கலாம். சும்மா இருங்க. மாமா, கேட்டியா மருந்து? இந்தா, இது கள்ளிப்பாலு, இதுல சேப்பிங்க் கருப்பிங்க் எல்லாம் இருக்குது. தைரியமா கூடி, இதுவும் கலக்கல் தான். அடே பாவி வடிவு, நான் எதையோ குடிச்ச கள்ளிப்பாலை குடின்றானே பாவி. கள்ளிப்பாலை கொடுக்காம புளிப்பாலை கொடுப்பான். படுப்பா நீ. இல்லைங்க, மருந்து பேருக்கு. அதான் குறைஞ்சு போச்சு, கொஞ்சம் எடடி அந்த பாட்டில். அழுடா, நல்லா அழுடா. அப்பா, நான் என்னன்னு சொல்லுறது, ஏதுன்னு சொல்லுறது? உன்னை பிரிஞ்ச கவலைதாம்மா.
போச்சு. ஐயோ டாக்டர் ஊசி போடுறது சொல்றான். குளிச்சறோம் அதாம தூக்கி தூக்கி போடுது. ஆமா நெஞ்சில ஏறி உட்கார்ந்தா எல்லாம் சரியா போடும். ஐயோ அப்பா என்னமா பேசுறாரு? ஒண்ணும் பேசலமா, நிதானம் இல்லாம வளர்றாருமா. என்னைக்கு நிதானத்துல இருந்தாரு இன்னைக்கு இருக்கிறதுக்கு? சும்மா இருடா. ஏம்மா டாக்டர் ஏதாவது மருந்து கொடுத்தாரா? ஓ இதோ கலர் கலரா சர்பத்து மாதிரி கொடுத்திருக்காரு. மணிக்கு ஒரு தடவை குடிக்க சொல்லிருக்காரு. கடைசியா மருந்து எப்ப கொடுத்தீங்க? சாயங்காலம் 5 மணிக்கு. ஐயோ மணி 7 ஆச்சு, மருந்து கொடுக்க வேண்டாம்? என்ன அது வடிவு எனக்கு கெடு வைக்கிறீங்களா? 5 மணி 7 மணின்னு. ஐயோ மருந்து வேணாம் வேணாம், மருந்து கசக்கும். ஆமா கள்ளிப்பால் கசக்காம வேற என்ன செய்யும்? சும்மா இருடா. மருந்து 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 சாப்பிடுங்கப்பா. வேண்டாம் வேண்டாம். சின்ன பிள்ளை மாதிரி அடம் பிடிக்காதீங்க, மருந்து சாப்பிடுங்க. ஐயோ, லட்சுமி லட்சுமி, இது உண்மையான மருந்து இல்ல, நிஜமாக கள்ளிப்பால். வாயில ஊத்துனா வாய் வெந்துடுமா? ஆமா இத குடிச்சா எண்ணி 10 நாள் தூக்கிடுவாங்க. என்னப்பா சொல்றேன்? தூக்கிடுவாங்க. என்னக்கா புரியலையா? அப்பாவுக்கு ஒண்ணு இல்ல, எல்லாம் நடிப்பு. இப்ப கீழே இருக்கிற பாட்டில குடிச்சா எகிரி எகிரின்னு எகிருவாரு. ஏடாண்டா மூதேவி. தருத்தம் மூதேவி வந்து பிறந்தியே, இங்க வாடா. என்னப்பா இதெல்லாம்? லட்சுமி நான் உண்மையை சொல்லிடுறேம்மா, உன்னை விட்டு பிரிஞ்சு என்னால இருக்கவே முடியல. இப்படி ஏதாவது ஒரு பொய்ய சொன்னாதான் மாப்பிள்ள உன்னை அனுப்புவார்னு நினைச்சு செஞ்சுட்டோம்மா. அதுக்காக இப்படியா? நீங்க செஞ்சது சரியில்லப்பா, நான் இப்பவே ஊருக்கு போறேன். லட்சுமி லட்சுமி, நீ போறதுன்னா போ, உன் ஏக்கத்துல அவரும் போயிட போறாரு. அப்புறம் நான் தன்னந்தனியா வெயில நிக்க போறேன். கவலைப்படாதமா, அப்பா போகும்போது வச்சிருக்காரு ஒரு ஓட்ட கொடை, அதை அவனுக்கு கொடுத்துட்டு தான் போவார். அவர் கொடை வரல. சிகாமணி சின்னம்மா, ஏன் இப்படி இல்லாதெல்லாம் கற்பனை பண்றீங்க? லட்சுமி எங்க வயசுல நீ உன் பிள்ளைகளை பிரியும் போதாமா உனக்கு தெரியும். அண்ணம்மா உன் பிள்ளைகளை நல்லபடியா பாத்துக்குவா. வந்தது வந்த என் திருப்திக்காக ஒரு 10 நாள் இருந்துட்டு போம்மா. சரின்னு சொல்லேன்க்கா. சரிப்பா, நான் நாளைக்கு இருந்துட்டு போயிடுறேன். ஏ ராசா, இந்த வயல் நிக்கல புருஷா? ஆமாம்மா. உனக்கு கிடைச்சிருக்கிறவ நல்ல புருஷா. கிராமத்துக்கு போயிருக்கிறது மறந்து போச்சா? அவன் இங்க இல்லாததே எனக்கு மறந்து போச்சு. சேவிங் செட்டை காணும். யாரு? ஐயோ உன்னை யாரா பிளேடு எடுக்க சொன்னது? அம்மா இல்ல, நானே பென்சில் கை அடிச்சுக்கிச்சு. அண்ணம்மா கூட்டு போய் ஏதாவது மருந்து போடுங்க. சேவிங் செட்டை எடுத்து பென்சில் செய்யலாம். ஏன் சின்னம்மா, அவர்கிட்ட இருந்து லெட்டர் ஏதாவது வந்திருக்கா? ஒண்ணுமே வரலையேம்மா. அவருக்கு என் மேல கோபம் நினைக்கிறேன். இல்லன்னா 4 நாளைக்கு 5 லெட்டர் எழுதிருப்பாரு. லெட்டர்ல எழுதுனத படிச்சுடலாம், தலையில எழுதுனத படிக்க முடியுமா? நோட்டீஸ விட்டு விட்டா. நோட்டீஸா? எதுக்குப்பா? இந்த வீட்டு மேல 10,000 ரூபாய் கடனை வாங்கி தொலைச்சேன், கடனை கொடுக்க முடியல, ஏழை விடுறேன்றான். இப்படி சொன்னா அவனுக்கு எப்படி புரியும்? எல்லாம் உன் கல்யாணத்துக்கு வாங்கின கடன் தாமா. பிற்காலத்தை வர நினைச்சாதான் எனக்கு கஷ்டமா இருக்குது. வெயிலும் தாங்காது, குளிரும் தாங்காது, பச்சை உடம்பு. இனி தெருவுல படுக்க போறோமோ மடத்துல படுக்க போறோமோ தெரியலையே. அடியே அடியே, ஏண்டி அழுவுற? சாயங்காலம் இருமல் வருமே. இருமல் வந்தா இருமி தொலைய. உங்க சொல்றேன். எனக்கா? அப்பா, ஏன் வேண்டாதெல்லாம் நினைக்கிறீங்க? என்ன பத்தி கவலை இல்லம்மா. நான் போயிட்டேன்னா இவ போய் தெருவுல நிப்பா, அசிங்கமா இருக்கும். கையில கழுத்துல ஏதாவது இருக்குதா? அதையாவது வச்சு வீட்டை மட்டும் ஒரு வழியும் தெரியலையே. ஏங்க நில வித்த பணம் 10,000 தரணுமே, கேட்டீங்களா? எந்த நிலம்? ஆமா கேட்டேன், என்ன 1 வாரத்துல குடுக்கறேன்னு சொல்லியிருக்கான். நிச்சயமா கொடுத்துருவானா? குடுக்கலைன்னா அவன் உசுரை வாங்கிட மாட்டானா? லட்சுமி கண்ணு, என்னம்மா? நீ மனசு வச்சா ஒண்ணு செய்யலாம். சொல்லுங்க சின்னம்மா. இந்த வயர் நெக்லஸ கூட. ஐயோ, கேளுமா, இத வச்சு பணத்தை வாங்கி அவன் மோதிர விட்டு எறிஞ்சிருவோம். நிலவத்த பணம் தான் 1 வாரத்துல வந்துட போகுதே, போட்டுட்டா போச்சு. இல்ல சின்னம்மா, அவர் எனக்கு ஆசையா வாங்கி போட்ட நெக்லஸ். அவரை கேட்காம நான் எப்படி கொடுக்கறது? அவருக்கு தெரிஞ்சா என்ன கொண்டே போட்டுடுவாரு. லட்சுமி, நீ பிறந்த வீடு ஏலத்துக்கு வரலாமா? நீ நினைச்சபடி ஊருக்கு போலாமா? ஒண்ணும் யோசிக்காது, எல்லாத்துக்கும் நான் பொறுப்பு. அப்பா, உங்க வார்த்தையை நம்பித்தான் தர்றேன். இது நெக்லஸ்ன்னு நினைக்காதீங்க, என்னுடைய மாங்கல்யமா நினைச்சுக்குங்க. இந்தாங்க. வெள்ளிக்கிழமை அதுமா நகையை கொடுத்துட்டேன். எனக்கு மனசே சரியில்லை. அம்மன் கோவிலுக்கு போயிட்டு வரேன்.
என்னது? லட்சுமிக்கு மாப்பிளை போட்ட கடதாசியும் தந்தியும். லட்சுமி கிட்ட கொடுக்கலையா? எப்படி கொடுக்கறது? அவ திடீர்னு போறேன்னு புறப்பட்டுட்டானா அப்புறம் நம்ம கடனை எப்படி தீக்கிறது? வடிவு, எனக்கு என்ன சொல்றதுன்னே ஒண்ணும் தோணல. உங்களுக்கு ஒண்ணும் தோண வேண்டாம். நான் சொல்றபடி மாப்பிளைக்கு ஒரு கடிதாசி எழுதுங்க. நீ சொல்றபடி? ஆமா. நீயே எழுது, நான் கையெழுத்து போடுறேன். சரி. ஏண்டா பையல, எனக்கு இங்கிலீஷ் தெரியாது. நான் மேனாடெல்லாம் போயிட்டு வந்தவன்டா. மலையா, பனாங்கு, சிங்கப்பூர், எங்கூர்லாம் போயிட்டு வந்திருக்கேன். நீ ஏதாவது இங்கிலீஷ்ல கேளு, சும்மா புட்டு வைக்கிறேன் பாரு. அப்படியா? கடத்தாங்காய் எடுத்து வழிப்பிள்ளையாருக்கு உடைத்தான். இது இங்கிலீஷ்ல சொல்லு பார்க்கலாம். எங்க இன்னொரு தான் சொல்லு. கடத்தாங்காய் எடுத்து வழிப்பிள்ளையாருக்கு உடைத்தான். கடத்தேங்காயை எடுத்து, கடத்தேங்காயை ஷாப் கோகனட் டேக்கு வழிப்பிள்ளையாருக்கு உடைத்தான். வேப்பிள்ளையாருக்கு டுக்கன் டக்கு. பாபு, சோபா பாத்தியா? அப்படியேப்பா, நீயாவது பாத்தியா குழந்தைய? பாக்கலையம்மா. ஐயோ, நான் என்ன செய்வேன்? குழந்தைய காணுமே. இப்ப தம்பிக்கு என்ன பதில் சொல்லுவேன்? சோபா, தம்பி, தம்பி, சோபாவை காணோம்ப்பா. விழுந்தே காணுமா? எங்க போயிட்டா? அதானே தெரியல. வீடெல்லாம் தேடி பார்த்துட்டேனே, எங்கேயுமே காணுமே. அம்மா 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 வேணும். அம்மா 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 வேணும். அம்மா அம்மா அப்பா வேணும். ஏன் அம்மா அம்மான்னு உயிரை எடுக்கிறேன்? அவதான் போயிட்டாளே. என்ன குழந்தை உடம்பு கொதிக்குது? வேற ஒண்ணும் இல்ல தம்பி, அம்மாவை பிரிஞ்ச ஏக்கம். லட்சுமி வந்துட்டா சரியா போயிடும். உடனே புறப்பட்டு ஒரு லெட்டர் எழுதுறது. ஒன்னா ரெண்டா 5-6 லெட்டர் எழுதிட்டேன். அவளு வரல, பதில் வரல. அரட்டு பேசிக்க. கோவப்படாத தம்பி, முக்கியமான விஷயம். உடனே புறப்பட்டு வானே ஒரு லெட்டர் எழுதுறது. ஆமா, நான் செத்து போயிட்டேன், தலை முடுக்க வாண்டு எழுதுறேன். தம்பி, மாமா டாக்டர்கிட்ட போவோம். இனிமே சாதாரணமா எழுதி பிரயோஜனம் இல்லை. நான்சென்ஸ். இதுக்கு தான் என்ன வர சொன்னியா? மனைவி கொஞ்ச நாள் வரலன்னா அவளுக்கு விவாகரத்து நோட்டீஸ் கொடுத்தா வரவழைக்கணுமா? அங்க லட்சுமிக்கு என்ன அசௌகரியம்? யார் கண்டது? உன்னால அவளை புரிஞ்சிருக்க முடியலன்னா நீயே நேரா போய் கூட்டிட்டு வா. எனக்கு வெக்கமான இல்லைன்னு நினைச்சியா? உடனே புறப்பட்டு வான்னு லட்சுமிக்கு லெட்டர் எழுதுறேன். அதுக்கு அவங்க அப்பா என்ன எழுதியிருக்காரு தெரியுமா? நீ நினைச்சப்பெல்லாம் என் பொண்ணு அனுப்ப முடியாது, உனக்கு மனைவிங்கிற உரிமையை விட எனக்கு மகள்ங்கிற உரிமை அதிகம் இருக்குன்னு எழுதியிருக்காரு. இத பார். அதுக்காக என்ன இந்த பாவத்தை செய்ய சொல்றியா? டேய், அவ என் தங்கச்சி மாதிரிடா. 10 நாள் உன்னால அவளை புரிஞ்சிருக்க முடியல, வாழ்நாள் பூரா புரிஞ்சிருக்க போறியா? ஏன் முடியாது? எல்லாம் முடியும். டேய் ஃபூல், உன்னால முடியாதுடா. வரேன், போடா. நீ போனா ஊர்ல உலகத்துல வக்கீலே இல்லையா? இப்பவே கூப்பிடுறேன் பாரு. என்னடாச்சு? போன அவுட் ஆஃப் ஆர்டர். போன் மட்டும் இல்ல, நீயும் அவுட் ஆஃப் ஆர்டர். போஸ்ட்மா, குண்டா குண்டா. இது உங்ககிட்ட கொடுக்க முடியாது. ஏன்? வீட்டுக்கு பெரியவனா? என்கிட்ட கொடுக்க கூடாதா? இது ரிஜிஸ்டர் போஸ்ட். லட்சுமிங்கிற பேருக்கு வந்திருக்கு. அவங்க கிட்ட தான் கொடுக்கணும். நானே வந்துட்டேன். கையெழுத்து கொடுக்கணும். இதுவரை உனக்கு 4 கடிதங்களும் 2 தந்திகளும் அனுப்பியிருந்தேன். உன்னிடமிருந்து பதிலே இல்லை. உன் அப்பா உன்னை அனுப்ப முடியாது என்று எழுதியிருக்கிறார். நீ இந்த கடிதம் கிடைத்ததும் உடனே அடுத்த ரயிலில் புறப்பட்டு இங்கு வரவில்லை என்றால் நீ வரவே வேண்டாம். அடுத்தது விவாகரத்து நோட்டீஸாகத்தான் இருக்கும். இப்படி எழுதியிருக்காரு. ஏன் சின்னம்மா, எனக்கு லெட்டரே வரலன்னு சொன்னீங்களே? ஆமா சொன்னேன். ஏன் இப்ப கூட தான் சொல்றேன், வரல. குண்டு வேணும், குண்டு. இந்தாக்கா, அத்தா கிட்ட வந்த லெட்டரு. ஏமா எல்லாத்தையும் படிக்கடியில ஒளிச்சு வச்சுட்டு லெட்டரே வரலையா? ஏமா அக்காவை அப்பா கிட்ட பிரிச்சு வைக்கணும், நீ அப்பா கிட்ட சொல்லல? ஏப்பா, இதுக்கு நீங்களும் உடந்தையா? என்ன அனுப்ப முடியாதுன்னு எழுதலாமா? இப்ப அவர் என்ன எழுதிருக்காரு பாத்தீங்களா? என்ன விவாகரத்து செஞ்சிருவாரா? எவ்வளவு பெரிய வார்த்தை! என்ன பிரிஞ்சு அவராலையும், அவரை பிரிஞ்சு என்னாலையும் வாழ முடியுமா? எல்லாம் உங்க தப்புப்பா. லட்சுமி, நான் லெட்டர்ல தப்பா எழுதலம்மா. அவர்தான் தவறுதலா புரிஞ்சுகிட்டு இருக்கிறாரு. ஏன்பா, செய்யறதையும் செஞ்சுட்டு அதுக்கு ஒரு நியாயம் சொல்றீங்களா? பொய் எழுதி வர சொன்னீங்க, சரின்னு இருந்தேன். நகைய கேட்டீங்க, கொடுத்துட்டேன்.
அதுக்கே பதறிட்டு இருக்கிறப்போ என்ன பிரிச்சு வச்சு தண்டிக்கிறதுல உங்களுக்கு என்னப்பா லாபம்? உங்க போலி கௌரவத்தையும் வெறுப்பையும் அவர்கிட்டயா காட்டணும்? என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க பெத்தவங்க இல்ல, செத்தவங்க. தாத்தா, இதை வச்சு பணம் வாங்கி அவர் எழுதுறபடி அடுத்த ரயிலுக்கு ஒரு டிக்கெட் எடுத்திருக்கேன். அதுக்கு முன்னாடி நான் புறப்பட்டுட்டேன்னு ஒரு தந்தையும் கொடுத்துருக்கேன். அவரு கால்ல போய் விழுந்தாதான் எனக்கு நிம்மதி கிடைக்கும். ஹலோ சார். ஹலோ சார், ஏது இவ்வளவு தூரம்? என் ஒய்ஃப் ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸ்ல வர்றான். அதான் நீங்களே வந்திருக்கீங்க போல இருக்கு. வண்டி வர லேட் ஆகுமே. வழக்கம் போல தானே. ஜஸ்ட் a minute. சார், உங்க ஒய்ஃப் எந்த வண்டியில வரதா சொன்னீங்க? ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸ். ஐ அம் வெரி யுவர் அட்டென்ஷன் ப்ளீஸ். ஒரு முக்கிய அறிவிப்பு. ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸ் தாம்பரம் அருகே விபத்துக்குள்ளாகிவிட்டது. ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸ் தாம்பரம் அருகே விபத்துக்குள்ளாகிவிட்டது. லட்சுமி, லட்சுமி, டாக்டர், நீங்க சொன்னபடி ஹாஸ்பிட்டல்லாம் போய் பார்த்தேன். அங்கெல்லாம் இல்லையே. இன்னும் சில கம்பார்ட்மெண்ட்ஸ் மண்ணுக்கடியில் புதைஞ்சிருக்கு. அது கடியில சிக்கி இருக்கிற பிரேதங்களை எடுக்க கிரேனுக்கு ஏற்பாடு செஞ்சிருக்கிறோம். அது வந்த பிறகுதான் சொல்ல முடியும். புதுசா 3 பாடி வந்திருக்கு, போய் பாருங்க. லட்சுமி, சிரிக்கிறியா? ஒரு ஆத்திரக்காரனை விட்டுட்டு போயிட்டமேங்கிற திருப்தியில ஆனந்தமா சிரிக்கிறியா? சரி, நானே உனக்கு மரண போல அனுப்பிச்சனே. எனக்கு வேணும். நல்லா சிரி லட்சுமி. தேரோடு போச்சு திருநாள், தாயோடு போச்சு சந்தோஷம்னு சொல்லுவாங்களே. பார் லட்சுமி, உன் குழந்தைகளை பாரு. உன்னை விட்டு பிரிஞ்சிடக்கூடாதுன்னு கட்டி பிடிச்சுக்கிட்டு நிக்கிறாங்களே. அந்த பிஞ்சுகள் கிட்ட போய் நீயே இல்லைன்னு எப்படி சொல்லுவேன்? லட்சுமி, புருஷனையும் பிள்ளைங்களையும் அனாதைகளா விட்டுட்டு நீ தீர்க்க சுமலியா போயிட்டதுல உனக்கு என்ன பெருமை வந்துருச்சு? உண்மையாவே என் மேல நீ பிரிய வச்சிருந்தா என்னையும் கூட்டிக்கிட்டு போயிடு. நீ இல்லாம என்னால இருக்க முடியாது. நீ என்ன கூட்டிட்டு போறது? நானே வந்துடுறேன். இன்னும் கொஞ்ச நாள்.
லட்சுமி தானே? ஆமா, நான் உங்க லட்சுமி தான். லட்சுமி, அம்மா வந்துட்டாங்கப்பா. வாங்கப்பா, கீழே வாங்க. தலை சொல்லிக்கிட்டே சாதம் விட்டுறேன். வாங்க. லட்சுமி, நீ இல்லாம இந்த குழந்தைகளை எப்படி கரை சேர்க்க போறேன்னு பயந்து பதறிட்ட லட்சுமி. உங்களுக்கு ஒரு குறையும் வராது. என்னங்கது, சின்ன குழந்தை மாதிரி அழுவீங்க. எனக்கு தாயா, மனைவியா, குழந்தையா இருந்த தேவதையை பார்த்த சந்தோஷம் இது. லட்சுமி, உன்னை பார்க்கணுங்கிற துடிப்பில விவாகரத்து நோட்டீஸ் அனுப்புவேன்னு விளையாட்டுக்கு கூட எழுதலாமா? அதான் கடவுள் என்ன சோதிச்சுட்டாரு. இல்லைங்க, நீங்க சொன்னதை மீறி நான் அவ்வளவு நாள் அங்க இருந்தது என் தப்பு தானுங்க. நீங்க எழுதின லெட்டர் எல்லாம் சின்னம்மா மறைச்சு வச்சுட்டாங்க. அதனாலதான் இதெல்லாம் நடந்து போச்சு. ஆமா லட்சுமி, நீ எப்படி இங்க வந்த? எங்க விவாகரத்து நோட்டீஸ் அனுப்பிடுவீங்களோன்னு பயந்து நீங்க கட்டளை இட்டபடி அதே ரயில்ல புறப்பட்டேன். திடீர்னு நான் எங்கேயோ தூக்கி எறியப்பட்டேன். தெய்வாதீனமா எனக்கு ஒண்ணும் ஆகல. அந்த விபத்துல என் கூட தப்பிச்சவங்க 2 பேரு டாக்ஸில வரதா சொன்னாங்க. இந்த தெய்வத்தோட காலில் எப்படியாவது வந்து விழுந்துடணும்னு நினைச்சு நானும் அவங்க கூட டாக்ஸிலேயே புறப்பட்டுட்டேன். அந்த அவசரத்துல அந்த பெட்டியை கூட அங்கேயே விட்டுட்டு வந்துட்டேன். அந்த பெட்டிதான் என்ன பயமுறுத்திடுச்சு லட்சுமி. இனிமே நான் உங்களை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். உங்க சம்மதம் இல்லாம எதையுமே நான் செய்ய மாட்டேன். ஏன் சம்மதம் இல்லாம நீ எதையும் செய்தது இல்லையே? ஒண்ணு செஞ்சுட்டேங்க. நீங்க எனக்கு கொடுத்த நெக்லஸ் நான் சின்னம்மா கிட்ட கொடுத்தேன். அவங்க அதை அடமானம் வச்சுட்டாங்க. அதனாலதான் நான் இங்க வர்றதுக்கு அவ்வளவு தாமதம் ஆயிடுச்சு. என் வீட்டுக்கு விளக்கேற்றி வச்ச நவரத்ன விக்கிரகமே கிடைச்சிருச்சு. நெக்லஸ் போனா போயிட்டு போகுது. இதுக்காகவா பயந்துகிட்டு அங்கேயே இருந்துட்டேன். போனது போகட்டும். லட்சுமி, இனிமே நம்ம 2 பேரையும் சாவு கூட பிரிக்க முடியாது. உண்மைதாங்க. இனிமே உங்க உத்தரவு இல்லாம என் உயிர் கூட பிரியாது. என் உயிர் பிரிஞ்ச பிறகுதான் உனக்கு அந்த உத்தரவு கிடைக்கும். இந்த ஒரு விஷயத்துலதான் லட்சுமி நான் சுயநலவாதி. மற்றதுல எல்லாம் நம்ம குழந்தைங்க எதிர்காலத்தை தவிர வேற எதையுமே நான் நினைக்கிறது இல்லை. அதனாலதான் இவ்வளவு கண்டிப்பா நான் நடந்துக்கிறேன். அப்பதான் நான் நினைக்கிறபடி பாபு இன்ஜினியர் ஆக முடியும், குமார் டாக்டர் ஆக முடியும், சோபாவுக்கு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்க முடியும். நம்ம பிள்ளைங்களுக்காக நான் கட்ட இருக்கிற மாடி, இதுல ஒவ்வொரு நிமிஷமும் சந்தோஷம் பூத்து குலுங்கணும். அதை பார்த்து நீங்க நான் பூரிச்சு போகணும். அதனால இந்த மாளிகைக்கு பேரே இன்ப நிலையம்னு வைக்க போறேன். நம்ம வரதராஜன் அவரோட முயற்சியாலையும் மனைவியோட ஊக்கத்தினாலையும் முன்னேறி ஜட்ஜ் ஆயிட்டார். அதுக்காக அவரை பாராட்டுறதோட அவர் மனைவியை மிக மிக பாராட்டுறோம். தேங்க்யூ தேங்க்யூ. ஒரு முக்கியமான விஷயம், நம்ம ஃப்ரெண்டு தான் ஜட்ஜ் ஆயிட்டான்னு நீங்க எல்லாம் தப்பு தண்டா பண்ணிட்டு கூண்ட வந்து நிக்க கூடாது. என்ன பொறுத்த மட்டும் சட்டம், நியாயம், தர்மம் இது எல்லாத்தையுமே சாப்பிடுவோமே. வரதராஜன், எஸ் யுவர் ஆனர். சாரி, ப்ரொசீட் ப்ரொசீட். நீங்க ஜட்ஜ் ஆனதுக்கு பார்ட்டி கிடைச்சிருச்சு. சுந்தர் ஷெரீஃப் ஆனதுக்கு எப்போ விருந்து வைக்க போறீங்க? கொடுத்துருவோம், பெரிய கிராண்டா பார்ட்டி கொடுத்துருவா. இருந்தாலும் ஒரு வாரத்தை கேட்டுக்கிறேன். என்ன விளையாடுறீங்களா? எல்லாம் அப்பா எனக்கு சுதந்திரம் கிடைச்சாச்சு, நான் ஜட்ஜ் ஆயிட்டேன். அடுத்த வாரம் நம்ம சுந்தர பாராட்டுறதுக்காக என் வீட்டுல ஒரு பெரிய விருந்து நடக்கும். அதுல நீங்க எல்லாரும் பொண்டாட்டி பிள்ளைகளோட வந்து கலந்து என்ன கௌரவிக்கணும். என்ன? ஐ எம் சாரி வரதராஜா, எந்த பார்ட்டிக்கு நான் என் பிள்ளைங்களை கூட்டிட்டு போறதில்லை. நிச்சயமா நாங்க வர்றோம். என் பையன் என் கூட வெளியே வர மாட்டான். ஆமாமா, உங்க கூட வெளியே வர்றதுக்கு யாருக்குமே கஷ்டமா தான் இருக்கும். அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல, அவனுக்கு அவன் இஷ்டப்படி தெரியத்தான் பிடிக்கும். எந்த பெரிய மனுஷன் வீட்டு பிள்ளை பெத்தவங்களை மதிக்குது. டெஸ்ட் பண்ணி பாக்குறீங்களா? சும்மா வேணா பெருமைக்கு சொல்லிக்கலாம். நோ நோ, ஐ வோன்ட் அக்ரி. என் பசங்க நான் இருக்கிற இடத்துக்கு வரக்கூட மாட்டாங்க. பாபு, குமார், சபா, அப்பா கூப்பிட்டீங்களா? அப்பா பாபு, அப்பா எங்க வெளியே பரப்பிட்டியா? ஃப்ரெண்டு கல்யாணம், ரிசப்ஷனுக்கு போயிட்டு இருக்கேன். அவசியம் போகணுமா? இல்லப்பா, நீங்க வேண்டானா நான் போகல. இங்க சர்வ் பண்றதுக்கு சரியான ஆள் இல்ல போல இருக்கு. நீ கொஞ்சம் உதவியா இருந்தீங்கன்னா நல்லா இருக்கும். சரிப்பா. அதோட எல்லாரும் சாப்பிட்டதுக்கு அப்புறம் டேபிள கிளீன் பண்ணிடுறப்பா. என்னடா வெளியே போகணும், நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கேன். அவரை போய் டேபிள் கிளீன் பண்ண சொல்றேன். அதெல்லாம் பாத்துக்கலாம், நீ போலாம். குமார், பா எங்க பரப்பிட்ட? இல்லப்பா, காலேஜ்ல ஒரு டிராமா ஒண்ணு இருக்கு. அதுக்கு அவசியம் போகணுமா? இல்லப்பா,
நீங்க எப்படி சொல்றீங்களோ அதே மாதிரி நான் செய்யறேன்ப்பா. ஐஸ்கிரீம் வர்றதுக்கு லேட் ஆகும் போல இருக்கு. நீ ஒரு டாக்ஸி எடுத்துட்டு போய் அதை கொண்டுகிட்டு வந்துரு. சரி. நாடகம் இன்னொரு நாளைக்கு பாத்துக்கலாம். சரி. நீ போலாம். சரி. சோபா நீ போபா. போதுண்டா உன் பெருமை. ஏன் பெருமைக்காக இல்ல, அவங்க பெருமைக்காகத்தான். எந்த வேலையும் தாழ்ந்தது இல்லைன்னு அவங்க தெரிஞ்சுக்கணும். ஏண்டா தும்முற? நீங்க ஷரீஃப்னா தும்மல் கூடவா பயப்படும்? அது என்ன கோழியா கூடைய போட்டு மூடுறதுக்கு? சரி வா. மாப்பிள்ள உனக்கு என்ன ரத்தம்? சோபா கல்யாணம் செய்து இஷ்டம் தானே? அதான் பேசாம நிக்கிறானே. சம்மதம் தான். ஆளு விடு. சோபாவே ஒரு வார்த்தை கேட்டுருங்க. பங்கஜா, உனக்கு தெரியாதா? அந்த பொண்ணு சோபா அவங்க அப்பா வார்த்தைக்கு மறு வார்த்தை பேசாது. அவளை கேட்க வேண்டியதே இல்ல. ஆமா, நான் தான் எங்க அப்பா சொன்னதுக்கு சரின்னு சொன்னேன். இன்னைக்கு அனுபவிக்கிறேன். நான் தான் அனுபவிக்கிறேன். மகனே, அந்த சோபாவுக்கு உங்க அம்மா மாதிரியே சமைக்க தெரியாது. என்ன செய்ய போற? பரவாயில்லப்பா, நம்ம பரம்பரை தொழில் தான் கையில இருக்க. உங்க ஆசீர்வாதம் தான் தேவை. எப்படி நம்ம பையன்? நீங்க தான் மெச்சுக்கணும். இந்தாம்மா. என்னது? பால்கோவா. ஸ்வீட்டா? இன்னைக்கு என்ன விசேஷம்? பாபுவுக்கு பிறந்த நாள். வழக்கமா இந்த நாள்ல பால்கோவா செய்யறது. அவன் இல்லைங்கிறதே எனக்கு மறந்து போச்சு. செய்ய சொல்லிட்டேன். தம்பி, உனக்கும் தான் பால்கோவா பிடிக்குமே, சாப்பிடுப்பா. வேண்டாம். சாப்பிடு தம்பி. வேணாம். லட்சுமி, உனக்கு வேண்டாம்னா பரவாயில்ல, வச்சிரு. எனக்கு ஏன் வேண்டாம்? எல்லாத்தையும் நான் சாப்பிடுறேன். இது என் மகனுக்கு ரொம்ப பிடிக்கும். இதுக்காக பாபு எவ்வளவு சண்டை போட்டிருக்கான். நான் சாப்பிட்டாங்க, அவன் சாப்பிட்டாங்க, நான் சாப்பிடல. liters போடு. சார், பில். சேஞ்ச் கூடாதா சார்? லட்சுமி, உன் பிள்ளைய பார்த்து புதுசா வேலைக்கு சேர்ந்திருக்க. அப்படியா? நம்ம பாபுவை பாத்தீங்களா? நல்லா இருக்கானா? எப்பங்க வீட்டுக்கு வரேன்னு சொன்னா? நம்மளை பத்தி ஏதாவது விசாரிச்சனா? எங்க அவன் என்னங்க உத்தியோகம் பாக்குறான்? அவனுக்கு என்ன, 4 பேருக்கு கஞ்சி ஊத்துற அளவுக்கு திறமை இருக்குன்னு சொன்னியே, இப்ப 4 காருக்கு பெட்ரோல் ஊத்துறான். அதுவும் நம்ம காருக்கு பெட்ரோல் போடுவோமே, அதே பங்குல. இதெல்லாம் ஏன் தெரியுமா? எல்லாருக்கும் முன்னால என்ன அவமானப்படுத்தணும் பாரு. அப்பா புள்ள எல்லாருக்குமே கல் நெஞ்சு. நீ ஒருத்திதான் இது வரைக்கும் சொல்லாம இருந்த, நீ சொல்லிட்டில்ல, ரொம்ப சந்தோஷம். என்ன மன்னிச்சிடுங்க, உங்க மனசை புண்படுத்திட்டேன். தம்பி,
வாங்க வாங்க வாங்க. சவிக்கின்றாளா? எல்லாரும் கழிக்கலாம். ஆ. கிராமத்துல எல்லாரும் நல்லபடியா இருக்கிறோம். அப்பா இன்னும் குடிக்கிறாரு. இனிமே குடிச்சா உயிர் போயிடும்னு டாக்டரையா சொன்னதுக்கு அப்புறம் குடிய நிறுத்திட்டாரம்மா. அதோட தம்பி நிலவரங்களை எல்லாம் திருப்பி கொடுத்து அவர் நல்லபடியா வாழ வழி பண்ணிட்டாருங்களே. ஏன் தம்பி இத கூட உங்க சம்சாரத்துக்கிட்ட சொல்லலையா? அது இருக்கட்டும். தாகத்துக்கு ஏதாவது சாப்பிடுறீங்களா? அண்ணம்மா பரவாயில்ல தம்பி. நான் உரம் வாங்குறதுக்காக வேண்டி வந்தேன். வந்த இடத்துல கொஞ்சம் பணம் பத்தாம போயிடுச்சு. உங்க ஞாபகம் வந்தது, வாங்கிட்டு போலாம்னு வந்தேன். எவ்வளவு வேணும்? ஒரு 100 ரூபாய் தேவைப்படுது. தம்பி கூப்பிட்டியாப்பா? 100 ரூபாய் எடுத்துட்டு வாங்க. ஏன் நம்ம தயங்குறீங்க? பணத்தை காணுமே. எங்கேயாவது மறந்து வச்சிருப்பீங்க. நான் அப்படி மறக்க மாட்டேனே. அப்புறம் எப்படி காணாம போகும்? என்னடாச்சு? நான் என் பொண்டாட்டிக்கு 200 ரூபாய் பணம் அனுப்பிச்சிட்டு வந்துகிட்டு இருந்தேன். வர்ற வழியில மணி ஆர்டர் ரசீது பறந்து போய் ஒரு குப்பை தொட்டியில விழுந்துருச்சு. அதை எடுக்கலாம்னு போனேன். அங்க ஒரு நாய் எச்சி இலைய நக்கிக்கிட்டு இருந்தது. நானும் அதுக்கு தான் வர்றேன்னு நினைச்சு என்ன துரத்த ஆரம்பிச்சிருச்சு. நான் ஓடி வந்துட்டேன். ஆமா, ஏது இந்த 200 ரூபாய்? ஏன் இந்த பீரோல இந்த 200 ரூபாய் காணோம். ஐயோ, சத்தியமா நான் திருடலைங்க. என் மேல வீணா பழிய போட்டாதீங்க. தம்பி இப்படி எல்லாம் கேட்டா உண்மையை சொல்ல மாட்டான். வேலையில ஒடிச்சா தான் விஷயம் வெளியில வரும். இல்ல வீட்டுல என்னென்ன காணா போட்டு நல்லா பாருங்க. ஆமாங்க, இந்த வீட்டுல விளக்கமா காணா போனா கூட அதுலயும் ஒரு தங்கப்பொடி இருந்ததுன்னு சொல்லுவீங்க. ஏண்டா நான் ஏழையாச்சே. வேதாந்தமா பேசுறேன், உண்மையை சொல்லு. இல்ல முதுகுத்தோல உரிச்சிருவேன். நான் ஏயா திருடணும்? எனக்கு தான் இங்க நல்ல சாப்பாடு, துணிமணி, போதுமான அளவு சம்பளம், இத்தனையும் தான் கிடைக்குது. இத்தனையும் கிடைக்கும் போது ஏன் திருடன்னு கேட்கிறேன். ஐயா என்ன அடியுங்க, கொல்லுங்க, சத்தியமா சொல்றேன் நான் திருடலைங்க. அப்ப உனக்கு ஏன் அந்த 200 ரூபாய்? வாயை கட்டி வயிற்ற கட்டி சேர்த்த பணமுங்க. அப்பா இவன் முகம் இருக்குது. இதுல என்ன தெரியுது? இவன் தான் படத்தை இருக்கான்னு. உங்க முகம் கூட வேற வேறு இருக்குது. அப்பா பாத்தீங்களாப்பா என்ன எழுந்து பேசுறான்? குமார், நீ அதுவும் உன் வீட்டுல ஏண்டா அப்படி செஞ்ச? என்னங்க இதெல்லாம் சோதனையா இருக்கு. குமார், உனக்கு தாடா சோறு போட்டேன், துணிமணி கொடுத்தேன். அவனுக்கு இருக்கிற நன்றி கூட உனக்கு இல்லையாடா? ஏது உன்னை அடிக்க பெல்ட் வாங்கினேன். இப்ப நீயே சொல்லு, இவனுக்கு என்ன தண்டனை கொடுக்கிறதா? தண்டனை கொடுக்க நினைக்கிறீங்க? ஆனா தவறுக்கு யார் தவறு செய்வா? நீங்க. அப்படி என்னடா அவனுக்கு குறை வச்சாரு? என் சொந்த செலவுக்கு ஏதாவது காசு கொடுத்தாரா? எனக்கும் சில ஆசைங்க சில தேவைங்க இருக்குங்கிறத என்னைக்காவது உணர்ந்திருப்பாரா? இந்த வீட்டுல எல்லாம் இருந்தோம், ஒண்ணு இல்லாதவதான் நான் வாழ்ந்தேன். இந்த வாழ்க்கையை எச்சையில திங்கிற நாய் கூட மதிக்காது. குமார், பெத்தவங்க வயிறு எரிஞ்சா பிள்ளைங்க வாழ்வு நிலைக்காதுன்னு சொல்லுவாங்க. இப்படி எல்லாம் பேசாதப்பா, நீ நல்லா இருக்கணும். போதுமே, நாங்க நல்லா இருந்தது. உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் பணம் கண்டிப்பா சிக்கணும். எல்லாத்தையும் கட்டிக்கிட்டு ஆளுக்கு ஒரு பக்கமா போய் அழுங்க. தம்பி கொஞ்சம் அமைதியா இருப்பா. அப்பாவை எதிர்த்து பேசலாமா? முதல்ல உள்ள போ. சரி, நீங்க சொல்றீங்களா நான் உள்ள போறேன். இல்ல, நான் சொல்றேன், போடா வெளியே. என்னங்க லட்சுமி, போடா வெளியே. Get out! நான் ரெடி. நான் ரெடிப்பா. அப்பா நான் ரெடி. நீ ரெடி, நான் ரெடி. உங்க அம்மா தான் இன்னும் ரெடி இல்ல. ஏய், வெக்கத்தை விட்டு அவனே ரெடிங்கிறான். அவன் தான் பொண்ணு பார்க்க போறான். உன்னை யாரும் பொண்ணு பார்க்க வரல. வந்துட்டேங்க. அப்பா போலாண்டா. சம்மதிக்கார வந்திருக்காரா? ஆமா, வாங்க வாங்க. வாங்க பேர வந்திருக்கிறோம். உன் பொண்ணுக்கு என்ன கொடுப்பேன்? என்ன கேட்டாலும் தர்றேன்டா. பொண்ணை பெற்றவராச்சே. ஆனா கேட்கறத பாத்துக்க. பங்கஜா, பெரிய புள்ளி, என்ன கேட்போம்? அவங்கதான் ஷோபாவே நம்ம கொடுக்க போறாங்களே. என்ன இவ்வளவு சுரமா முடிச்சுட்டேன்? அண்ணம்மா காசு கொண்டாங்க. முகூர்த்தத்தை எப்ப வச்சுக்கலாம்? ஒண்ணு கேட்கல ஒண்ணு கல்யாணமா? பங்கஜா, பங்கஜா, அம்மா, பங்கஜா. வேற ஒண்ணும் இல்லைங்க, சோபா கிட்டே ஒரு வார்த்தை கேட்க வேண்டாமான்னு கேக்குறேன். டேய்,
என் மகன் என்ன விட மோசம்டா, இப்பவே பொண்டாட்டியை கன்சல்ட் பண்றான். அவளே என்ன கேட்கறது? எல்லாம் நம்ம முடிவுதான். இருந்தாலும் அவ மனசையும் தெரிஞ்சுக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். அதுக்கு இல்ல, அவ யாருகிட்டயும் மனம் விட்டு பேச மாட்டான். அதுவும் அப்பாவுக்கு முன்னாலே வாயை திறக்க மாட்டான். அவ்வளவு பயம். சரி சரி, யாரும் கேட்க வேண்டாம். என் மருமக தானே, நானே கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். இத பாருங்க, நீங்க காசு சாப்பிட்டுருங்க. ஏண்டா வரதராஜா, நமக்குள்ள ஃபார்மாலிட்டி எல்லாம் அவசியம் தானா? டேய், சின்ன வயசுல இருந்தே ஓ மகதான் எங்க மருமகன் தீர்மானம் பண்ணிட்டோம். இருந்தாலும் அருணுடைய திருப்திக்கா தாண்டா இதெல்லாம். லட்சுமி, நகை பகையெல்லாம் பேசிக்கம்மா. அந்தம்மா, நகை என்ன உடனே பகை வருது பத்தியா? சீதனம்ங்கிறது கொடுக்கறவங்க மனசையும் வசதியும் பொறுத்துதான் இருக்கணும். அதுவும் தவிர நாங்க ஃப்ரெண்ட்ஸா இருந்து சம்மதியாக போறோம். இந்த நகை பகையெல்லாம் எங்களுக்குள்ள எதுக்கு? பங்கஜா, நீ இல்லாமலே எல்லாத்தையும் பேசி முடிச்சிட்டோம். அந்த கோபத்துல சோபா நம்ம வீட்டுக்கு வந்ததும் நீ மாமியார் கொடுமை காட்டிடாத. அதுக்கு சந்தர்ப்பமே இல்லைங்க. எனது எனக்கு தெரியாம நீ நல்லவளா மாறிட்டியா? அது இல்லைங்க, சோபாவுக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லையா? இஷ்டம் இல்லையா? அவளுக்குன்னு ஒரு அபிப்பிராயம் இருக்கட்டுங்க, பரவாயில்ல. இத பத்தி அப்புறம் பேசிக்கலாம். சரி, சாரி சுந்தர். உன் மகளை கேட்டது ஒரு விதத்தில் நல்லதா போச்சு. நாங்க வரோம். மல்லிகா, என்ன காலங்காலத்தால கோபம்? யாரோட தகராறு? மாமனாரோடையா மாமியாரோடையா? என்ன நடந்தது சொல்லு. உண்மையாவே அத்தைக்கும் மாமாவுக்கும் காப்பியும் ஹார்லிக்ஸும் கொண்டு போய் கொடுத்தேன். மாமா இதையும் நடிப்பு நினைச்சு எனக்கு நன்றி சொல்றாரு. யாருக்கு யார் நன்றி சொல்றது? கவலைப்படாத, இன்னும் கொஞ்ச நாள் போனா எல்லாம் சரியா போகும். என்னங்க என்னங்க, இப்படி வாங்க. என்ன என்ன அங்க பாருங்க. மொத்தம் 4 ரூபாமா. எப்படி 4 ரூபாய்? கோஸ் 1 ரூபாய், தக்காளி 1.40, 2.40, அப்புறம் தேங்காய் 1 ரூபாய், 3.40, கருவேப்பிலை கொத்தமல்லி 20 பைசா, மொத்தம் 3 ரூபாய் 60 பைசா தானே? நான் எங்கம்மா இதெல்லாம் கண்டேன். யாரை ஏமாத்த பாக்குறேன்? வியாபாரம் செய்யறவங்களுக்கு இந்த கணக்கெல்லாம் தெரியாத? 40 பைசா கூடுதல் எனக்கு கொடுத்தா குறைஞ்சா போட போறீங்க. ஆத்துல போட்டாலும் அளந்து போடணும். சரி சரி, பாபா. என்ன லட்சுமி யோசிக்கிற? ஒரு வெத்தலைக்கு சுண்ணாம்பு தடவிட்டேன், இன்னொரு வெத்தலைக்கு தடவுறோம். என் நினைவெல்லாம் எங்கேயோ போயிடுச்சு. நீ சொல்றது புரியுது லட்சுமி. இந்த வீடு பாதி நிறைஞ்சிருச்சு, முழுசும் நிறையணும்னு சொல்றேன். ஆமாங்க, பாவம். இந்நேரம் அவன் எங்க கிடந்து அவசப்படுறானோ என்னவோ. அது சரி லட்சுமி, முந்தியெல்லாம் வெத்திலேயே போட மாட்டியே, இப்ப என்ன அடிக்கடி போடுற? என்னமோ தெரியலங்க, கொஞ்ச நாளா ஜீரணமே ஆகிறது இல்ல. இப்ப என்னடான்னா பசிக்கிறதும் இல்ல. நோயாளிக்கு முதல்ல எது சாப்பிட்டாலும் ஜீரணமாகாது, பசியே எடுக்காது. ஏங்க அப்படி பலிச்சு போய் நிக்கிறீங்க? ஒண்ணு இல்ல லட்சுமி, ஒண்ணு இல்ல. ஒரு விளம்பரத்தை இன்னைக்கே பேப்பர்ல போடணும். மேட்டர் கொண்டு வந்திருக்கீங்களா? அன்புள்ள குமார், உன் தாய்க்கு உடல்நிலை சரியில்லை. நடந்தது எல்லாவற்றையும் மறந்து தயவு செய்து உடனே வீட்டுக்கு வரவும். இப்படிக்கு உன் அப்பா சுந்தர். போட்டோ ஏதாவது கொண்டு வந்திருக்கீங்களா? போட்டோ கார்ல வச்சிருக்கேன். பரவாயில்ல, நீங்க உட்காருங்க. பாய். சார், இந்தாங்க ப்ரூஃப். சார், கார் சாவியை பையன்கிட்ட கொடுத்து அனுப்புங்க, அவன் போய் எடுத்துட்டு வந்துருவான். பரவாயில்ல, நானே போய் எடுத்துட்டு வரேன். வாப்பா. இது அப்பா நடந்தது. என் மேல என்ன கோபம் இருந்தாலும் ஏதோ பைத்தியக்காரன் அப்படி பேசித்தான். என்ன மன்னிச்சு தயவு செய்து வீட்டுக்கு வாப்பா. எனக்காக இல்ல, உங்க அம்மாவுக்காக. கடைசி காலத்திலேயாவது அவ நிம்மதியா இருக்கட்டும். நான் இனிமே வாயே திறக்க மாட்டேன். பாபு கூட வீட்டுக்கு வந்து அம்மா, உங்க அம்மா கிட்ட நான் அழைச்சிட்டு வந்தா சொல்லாதே.
நீயா வந்ததா சொல்லு. அப்புறம் குமார், உங்க அம்மா நம்பணுங்கிறதுக்காக நான் சில சமயம் முந்தி மாதிரி கோவமா பேசுவேன். அது வெறும் நடிப்பு தான். நீ அதை தப்பா எடுத்துக்கிட்டு மறுபடியும் வீட்டை விட்டு போயிடாதப்பா. போய் சொல்லிட்டு வா. வாடா குமார், அம்மாவை பார்க்கணுங்கிற ஆசை இப்பவாவது உனக்கு வந்தது. அம்மா, என்ன பார்க்காமலே நான் தான் வந்திருக்கேன்னு எப்படிமா அடையாளம் கண்டுபிடிச்ச? வாடா. 18 வருஷம் நீ என் கூடவே இருந்தவன்டா. உன் நிழல் எனக்கு தெரியாது. ஏதோ கொஞ்சம் காலம் இல்லாம போனதுக்காக உன் உருவம் மறந்தா போயிடும். இந்த அம்மாவோட மனசு அப்படியா இட போட்டிருக்க. என்ன மன்னிச்சிருக்கா. நீ என்னடா குத்தம் பண்ண உன்னை மன்னிக்க. குமார், அப்பா உன்னை கூப்பிட வந்தாரா? அப்பா என்ன கூப்பிட வரலம்மா, நான் தான் வெக்கம் கட்டு வந்திருக்கேன். சரி சரி, நடந்து எல்லாம் மறந்துட்டு இனிமே நல்ல பிள்ளையாயிரு. அப்பா வந்த உடனே நானே சொல்லி உன்னை ராசி பண்ணி விட. நீ ராசி பண்ணி விடுவோமா? ஆனா அவர் என்ன தோஷின்றவாரு. அவரு எதையுமே மனசுல மறைக்க மாட்டார். அப்பா வர்றாப்புல இருக்கு, போய் மறைச்சுக்க. வாங்க வாங்க வாங்க. ரொம்ப களைப்பா இருக்கீங்களே, ஏதாவது சாப்பிடுறீங்களா? உட்காருங்க. என்ன விருந்தாளிய வரவேற்கிற மாதிரி வரவேற்கிற? எங்க குமார பாத்தீங்களா? அவனே என்ன நான் பாக்குறது? வயிறு காஞ்சா தானா வர்றான். அப்படியே வந்தா அவனை வீட்டுல இருக்க அனுமதிப்பீங்களா? என்ன பண்றது? பெத்து தொலைச்சாச்சு, வந்து தொலைடான்னு சொல்ல வேண்டியதுதான். இன்னும் ஏண்டா ஒளிஞ்சிட்டு இருக்க? வாடா வெளியில. நீ இங்கயா இருக்க? உங்களுக்கு தெரியாத பையன் வந்ததும் உங்க சார்பா நல்லா திட்டின, பதிலே பேசல, ஓன்னு அழுதுட்டான். அப்புறம் தான் என் மனசு கேட்கல. அதுக்காக என்ன சும்மா சொல்றியா? நினைச்சா போறது, நினைச்சா வர்றது, இது என்ன சத்திரமா? அவனை போக சொல்லு. என்னங்கது? போனா போறான். குழந்தைக்கு ஹோட்டல் சாப்பாடு ஒத்துக்கலையா, அதுக்காகவாவது இங்க இருக்கட்டுங்க. ராப்பிச்ச. சரி சரி, இருந்து தொலைக்கட்டும். போடா. லட்சுமி, எப்படியோ ஓ இஷ்டப்படி இந்த வீடு நிறைஞ்சு போச்சு. சந்தோஷம் தானே? வீடு மட்டும் இல்லைங்க, என் மனசும் நிறைஞ்சு போச்சு. ஆனா என் மனசு என்னங்க புதுசா பாக்குறீங்க? லட்சுமி, இப்ப ஒவ்வொரு நாளும் நீ எனக்கு புதுசா தான் தெரியல. ஏன் தான் இந்த நாட்கள் இவ்வளவு வேகமா போகுதோ தெரியல. என்ன என்ன நம்ம லட்சுமிகிட்ட இருந்து போன் வந்ததுங்க. பாபாவும் குமாரும் வீட்டுக்கு வந்துட்டாங்களா? அப்படியா? அதோட அவன் மருமகளை பத்தி புகழ்றா புகழ்றா, அப்படி புகழ்றா போங்க. அதுக்கு ஏன் இப்படி சத்தம் போடுற? நம்ம வீட்டுக்கு அது மாதிரி ஒரு மருமக எப்பங்க வர்றது? அதானே வந்துட்டானே, அவனே கேட்க வேண்டியதானே. டேய், உங்க அம்மா கேக்குது பார், இந்த வீட்டுக்கு மருமக எப்ப வரப்போறான்னு நீயே பதில் சொல்லு. அப்பா, சோபாவை பத்தி சின்ன வயசுலயே என் மனசுல ஒரு கற்பனை கோலத்தை வரைஞ்சிட்டீங்க. அத என்னால இதுக்குள்ள அழிக்க முடியலப்பா. நான் எதிர்பார்த்தேன். பத்தியா, இதுல சுந்தர் கிட்ட ஒரு கையெழுத்து வாங்கணும், நான் மறந்துட்டேன். இதுல ஒரு கையெழுத்து வாங்கிட்டு வந்து. அவன் இல்லன்னா கையெழுத்து போட்டு காலையில அனுப்ப சொல்லு. எங்க அவன் காபி சாப்பிட்டு போட்டுங்க. நான் இன்னும் காபி கலக்கல தெரியுமா? நீ போடா, வந்து சாப்பிடலாம் போ. சரிப்பா. சோபா தான் கல்யாணம் வேண்டாம்னு சொல்லிட்டாளே, இவன் ஏன் அவளுக்காக காத்துக்கிட்டு இருக்கணும்? பங்கஜம், அவ கல்யாணம் தான் வேண்டாம்னு சொன்னாலே தவிர அருணை வேண்டாம்னு சொல்லல. இந்த பாரு, இப்ப நான் அவனை வேணும்னு தான் அனுப்பி வச்சேன். அருணும் சோபாவும் இதை பத்தி தனியா பேசாம நாம எந்த முடிவுக்கும் வர முடியாது. சோபா மட்டும் தான் வீட்டுல இருப்பான்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? சுந்தர் ப்ரோக்ராம் எனக்கு நல்லா தெரியும். இவன் அங்க போகும்போது சுந்தர் நிச்சயமா இருக்க மாட்டான், சோபா மட்டும்தான் இருப்பான். அந்த காலத்துல உங்க அப்பா வீட்டுல இல்லாத போது நீ போன் பண்ணுவேன், நான் வந்து பார்க்க மாட்டேன். அப்படித்தான் வச்சுக்கேன். ஆரம்பிச்சிட்டீங்களா? யாராவது பார்க்க போறாங்க. சோபா அப்பா இருக்காரா? இல்ல. எங்க போயிருக்காரு? வெளியில போயிருக்காரு. எப்போ வருவாரு? தெரியாது. அம்மா வெளியில போயிருக்காங்க. எப்போ வருவாங்க? நானே சொல்றேன், தெரியாது. சோபா, சூடா ஒரு கப் காபி கிடைக்குமா? சமையல்காரன் வெளியே போயிருக்கான். எப்போ வருவான்? தெரியாது. அவ்வளவுதானே? சோபா, அப்பா வர நான் இப்படி உட்காரதுல ஆட்சேபனை இல்லையே. அப்படி உட்கார்றதுல ஆட்சேபனை இல்ல. நான் இப்படி உட்கார்றேன். சோபா, நான் என்ன புது மனுஷனா? எதுக்காக எனக்கு பயப்படுறேன்? எதுக்கு சிரிக்கிற?
சின்ன வயசுல இருந்து நாம 2 பேரும் ஒன்னா கண்ணாமூச்சி ஆனவங்க. உனக்கும் எனக்கும் கல்யாணம் ஆகலங்கிறதுக்காக நாம விரோதிகளா பழகணுமா? என்ன உனக்கு பிடிக்கல? உங்களை எனக்கு பிடிக்குதோ இல்லையோ, உங்க பேண்ட்ல பலகாரம் நிச்சயமா பிடிக்க போகுது. பலகாரமா? கழுத, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா பேசாம இருந்த ஒண்ணு. எங்க போயிடுவேன்? சோபா, ஒரு கேள்விக்கு இப்பவே எனக்கு பதில் தெரிஞ்சாகணும். சொல்றியா? சொல்றீங்க. நீ வேற யாரையோ விரும்புற, அதனால தர என்ன வேண்டாம்னு சொன்னேன். நான் உங்களை வேண்டாம்னு சொல்லலையே. பின்ன கல்யாணம் தானே வேண்டாம்னு சொன்னேன். அப்போ கல்யாணம் வேண்டாம்னு சொன்னேன். இப்போ என்ன சோபா யோசிக்கிற? இப்போ கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லலாமான்னு யோசிக்கிறேன். கொஞ்சம் இருங்க, உங்களுக்கு ஒரு நல்ல காஃபியா போட்டு கொண்டு வரேன். என்னது? உனக்கு காஃபி கூட போட தெரியுமா? ஓ, ஃபர்ஸ்ட் கிளாஸா சமைக்கவும் செய்வேன். சமைப்பியா? அப்ப நிச்சயமா எங்க வீட்டுல ஒரு புரட்சி நடக்கத்தான் போகுது. ஒரு விஷயம் சொல்லி தொலை. அச்சு போக்குற வேலையில் இருக்கும் போது எனக்கு முதல் வந்தது திருமண பத்திரிக்கை. அந்த திருமணம்ன்ற வார்த்தையில ஒரு ராவ கூட சேர்த்துக்கிட்டேன். திருமணம்னு வந்து மாறிடுச்சு. இது கேளுங்கம்மா, இன்னொரு விஷயம். இந்த கல்யாணம் ஆச்சு பாருங்க, அந்த பொண்ணு பேர் வந்து சக்கு வாய்ந்த ஸ்ரீதேவி. அதை அப்படியே மாத்தி திக்கு வாய்ந்த மூதேவின்னு மாத்திட்டேன். இதையும் கேளு, அந்த பொண்ணோட நட்சத்திரம் வந்து திருவாதிரை. அதை அப்படியே புளியோதரைன்னு மாத்தி கொடுத்துட்டேன். அவங்க அப்பா எங்க இப்படியா செய்வேன்? என்னால சிரிக்க முடியுது. பாத்தீங்களா என்ன ஒரே சிரிப்பா இருக்கு? பாருங்க, கொஞ்ச நேரம் கூட சும்மா இருக்க மாட்டேங்கிறான். வர வர அவனுக்கு வாய் அதிகமா போச்சு. வாய் மட்டுமா அதிகமா போச்சு, தலைமுடி இருந்தா அதிகமா போச்சு. ஒண்ணு சலூனுக்கு அனுப்பணும், இல்ல 2 ரிப்பனை வாங்கி ஜட பின்னி விடணும். பாத்தீங்களா, அப்பா கூட ஜோக் அடிக்கிறாரு. எங்கம்மா கோயிலுக்கு போறியா? இந்த வீடே கோயில் தானே அத்தை, மாமாவோட சேர்ந்து நில்லுங்க. எதுக்குமா? அண்ணி சொன்னா கேளுங்களேம்மா. அப்பா நீங்களும் வாங்க. மல்லிகா, என்னன்னு சீக்கிரம் சொல்லுமா, உங்க அத்தை ரொம்ப வெக்கப்படுறா. அத்தை, இன்னைக்கு கௌரி விரதம், சுமங்கலி பிரார்த்தனை நாள். பூவும் பொட்டு நினைச்சிருக்கணும்னு ஆசீர்வாதம் பண்ணுங்க. இங்க வாமா. உங்களுக்கு கல்யாணமே எத்தனை வருஷம் ஆகுது? எங்க எத்தனை வருஷம் ஆகுது? லட்சுமி, உன் மருமக வேணும்னு தான் கேக்குறேன். எல்லாம் அவளையே கேளு, புரியுது? என்னம்மா அது? நீதான் சொல்ல. எங்க வீட்டுக்காரரை கேட்டேன். உங்களுக்கு கல்யாணமான 1 வருஷத்துல அவர் பிறந்தாராம். இப்ப அவர் வயசு 24 ஆகுது. என்ன சும்மா நின்னுட்டு இருக்கீங்க, சொல்லுங்களேன். அம்மா, நாளையோட உங்களுக்கு கல்யாணமாகி 25 வருஷம் ஆகுது. அடே, 25 வருஷமா? கங்காச்சுலேஷன்ஸ். ஏம்மா 25 வருஷமா ஆச்சு? 25 வருஷம் என்னம்மா, அவரோட நான் 100 வருஷம் வாழ்ந்தாலும் சலிக்காது. அவ்வளவு சந்தோஷமா இருக்கேன். எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. அப்பா, எங்க எல்லாருக்கும் நாளைக்கு நல்ல பரிசு தரணும். கொடுத்தா போச்சு. அல்லம்மா, நாளைக்கு வடை பாயசத்தோட சாப்பாடு ஒரே தடபடலா இருக்கணும். பாபு, பாயசத்துக்கு நான் சர்க்கரையே போட வேண்டியதில்லை. இந்த சந்தோஷமே திட்டிப்பா இருக்கும்பா. பாயசம் சாப்பாடுன உடனே சின்னிப்ப வரதராஜ ஞாபகம் தான் வருது. அவனை சாப்பாட்டு கூப்பிடணும், இல்லாட்டி என் உயிரை எடுத்துருவான். சரி சரி, எனக்கு கூட ரொம்ப பசிக்குது. வாங்க சாப்பிடலாம். நீங்க எல்லாம் போய் சாப்பிடுங்க. எனக்கு ரொம்ப களைப்பா இருக்கு, இங்கேயே உட்கார்ந்துக்கிறேன். இந்த வீட்டுக்கு உழைச்சுதாமா இப்படி களைச்சு போயிட்டீங்க? போடா முட்டாள், அதுல எவ்வளவு பெரிய சுகம் இருக்கு தெரியுமா? இன்னைக்கு ரொம்ப சிரிச்சேன்ல, அதனாலதான் நெஞ்சு அடைக்கிறாப்புல இருக்கு. என்னம்மா செய்து கண்ணி கொண்டாட்டுமா? வேண்டாம், நீங்க எல்லாம் போய் சாப்பிடுங்க. போமா, போங்கப்பா, வாங்கப்பா. எங்க
பகல்ல வெயில் அதிகமா, ராத்திரில இப்படி வேர்க்குது. வாங்க சாப்பிட போலாம். பரவாயில்ல லட்சுமி, நீ ரெஸ்ட் எடுத்துக்க. அண்ணம்மா எனக்கு சாப்பாடு போடுவாங்க. நான் இல்லாம நீங்க என்னைக்கு சாப்பிட்டுருக்கீங்க? நான் இருக்கிற வரைக்கும் அந்த வேலையை யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன். வாங்க. அப்படியா? வெரி குட் வெரி குட். அவசியம் வர்றேன், அவசியம். தேங்க்யூ. பங்கஜா, 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 பங்கஜா. என்னங்க? நம்ம கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம் ஆச்சு? ஞாபகம் இல்லைங்க. சரி, நம்ம கல்யாணத்தன்னைக்கு உன் ஃப்ரெண்டு நவநீதம் வந்திருந்தாளே, ஆமா. அவ சிகப்பு கலர் புடவை தானே கட்டியிருந்தா? இல்லைங்க, பச்சை கலர் பட்டு புடவை, மஞ்சள் ஜாக்கெட்டு, கையில வைர வளையல் போட்டிருந்தா, பச்சை கலர் வளையல் போட்டிருந்தா. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குங்க. நம்ம கல்யாணம் என்னைக்கு நடந்துச்சுன்னு உனக்கு ஞாபகம் இல்ல. ஆனா கல்யாணத்துக்கு வந்திருந்த நவநீதம் எத்தனை வளையல் போட்டிருந்தான்ற அளவுக்கு கரெக்டா ஞாபகம் வச்சிருக்கிறேன். இந்த பொம்பளைங்களே இப்படித்தான். விட மாட்டீங்களே. நமக்கு 1946ல கல்யாணம் நடந்தது. 46லயா? அப்ப நான் காலேஜ்ல படிச்சுக்கிட்டு இருந்தேன். இல்லைங்க, 49ல. 49. இவன் வயித்துல இருந்தான். அப்பா, உங்க கல்யாண தேதியை நான் சொல்றேன். என்னடி இவன் சொல்றேங்கிறா? இப்ப அது தெரிஞ்சு உங்களுக்கு என்ன ஆக போகுது? இல்லடி பங்கஜா, நம்ம சுந்தர் இல்ல சுந்தர், அவனுக்கு நாளையோட கல்யாணம் ஆகி 25 வருஷம் முடியுதான். நாளைக்கு வெள்ளி விழா கொண்டாடி நமக்கெல்லாம் விருந்து கொடுக்க போறேன்னு சொன்னா, நமக்கு எப்ப வெள்ளி விழா? அப்படி நமக்கு என்னங்க வயசாச்சு? எவன் சொன்னா அவனுக்கு வயசாச்சுன்னு? பல்ல உடைப்பேன். எனக்கு வயசாச்சு. இங்கிதம் தெரியாத வயல. பங்கஜா, உன்னை ஒண்ணு கேட்கணும் போல இருக்கு. கேளுங்க. கேட்குமா? சும்மா கேளுங்க. கேட்டுருவேன். கேளுங்கண்ணா. ஒரு 2 நரமுடி இருந்தது, எங்க காணோம்? போங்க. என்னடா அப்பா, மயில்கண் வேஷ்டி, ஜரிகை அங்கவஸ்திரம் இதெல்லாம் உங்களுக்கு கட்டி விட்டு அழகு பார்க்க போறோம். சரி சரி, வச்சுட்டு போங்க, நான் கட்டிக்கிறேன். வேண்டாம், இன்னைக்கு எல்லாம் எங்க இஷ்டம் தான். அப்பா, இன்னைக்கு நீங்க மாப்பிள்ளை, நாங்க தான் உங்களுக்கு மாப்பிள்ளை தோழர்கள். ஆமா. ஏண்டா வேஷ்டியை சாதாரணமா கட்டலாமா, பஞ்சகச்சமா கட்டலாமா? பஞ்சகச்சம் வேண்டாம், அது எக்கச்சக்கமா கட்ட வேண்டியிருக்கும். சாதாரணமா கட்ட. இந்த குடி. அதெல்லாம் வேண்டாம், நீங்க வச்சுட்டு ஏய், வேட்டி எனக்கு மட்டும் தான்டா. இன்ன வரைக்கும் இவ்வளவு நெருக்கமா இருந்தது இல்லல்ல, அதனாலதான் சந்தோஷத்தை தலகால் புரியாம போயிடுச்சு. பரவாயில்லப்பா, உங்க அம்மா தான் இங்க இல்லையே, எதுக்காக என்கிட்ட பிரியமா இருக்கிற மாதிரி வீணா நடிக்கணும்? ஆனா இவ்வளவு நாளும் பொறுமையா இருந்து நான் சொன்னபடியெல்லாம் கேட்டீங்களே, அதுக்காக உங்களுக்கு எல்லாம் 1000 தடவை நன்றி சொன்னாலும் வராதுப்பா. ஏன்பா இப்படி எங்க மனசை புண்படுத்துறீங்க? ஏதோ ஒரு வேகத்துல கொஞ்ச காலம் உங்களை புரிஞ்சிருந்துட்டோம். அதுக்காக உங்க மேல ஆசையோ பாசமோ இல்லைன்னு அர்த்தமா? எங்களை நடிக்க சொல்லி நீங்க கூட்டிக்கிட்டு வந்தது உண்மைதான். ஆனா ஒரு நாள் கூட நாங்க நடிக்கலப்பா. இதை எப்படி நம்ப வைக்கிறதுனே புரியல. எதுக்கு எடுத்தாலும் நன்றி நன்றின்னு சொல்லி நாங்க செலுத்துற அன்பு காணிக்கைக்கெல்லாம் விலை கொடுக்குறீங்களே, இது உங்களுக்கே நியாயமா? இத்தனை வருஷமா எங்களெல்லாம் வளர்த்து ஆளாக்கி இருக்கீங்களே, இதுக்கெல்லாம் ஒரு நாளாவது நாங்க நன்றி சொல்லியிருப்போமா? அப்படி சொன்னாதான் உங்களால அதை தாங்கிக்க முடியுமா? சொல்லுங்கப்பா, சொல்லுங்க. கண்ணீர் சுடும்போதுதான் ரத்தம் குளிர ஆரம்பிக்குதுப்பா. இனிமே இது எதுக்கு? Both my legs are here. இதெல்லாம் எதுக்கு மல்லிகா? இன்னைக்கு நீங்க கல்யாண பொண்ணு, வெள்ளி விழா வருஷம்னா சும்மாவா? பூவை கொஞ்சமா வையுமா, என்னால தாங்க முடியல. மன்னிக்க பூவை சுமக்க முடியலன்னு நீங்களா சொல்றீங்க? எனக்கு எல்லாம் தெரியும். இந்த பூவோடு உங்களை மாமா பார்த்தா அப்படியே சொக்கி போயிடுவாரு. இத கூட தெரிஞ்சு வச்சிருக்க? இது மட்டுமா, இன்னும் எவ்வளவோ விஷயம் தெரியும். என்னம்மா தெரியும்?
ஒண்ணு இல்லம்மா, ஒண்ணு இல்ல. விஷயம் சொல்ற பாபா, நீ ஏன் ஒண்ணு இல்லைன்னு சொல்ற? மல்லிகா, நீ சொல்லுமா. நேத்து நாம யாரும் இல்லாத போது உங்க மருமக பிள்ளை இங்க வந்திருக்காரு. மருமக பிள்ளையா? ஆமா சோபா, அவர் பேரை சொல்லாமல. அத்தை, நேத்து அருண் இங்க வந்திருக்காரு. இவன் மனசை எப்படியோ மாத்திட்டாரு. இவளும் கல்யாணத்துக்கு சம்மதிச்சுட்டாளா. அப்படியா? சந்தோஷமா இருமா. அம்மா, இன்னொரு விஷயம் இருக்கு, அத நான் சொல்றேன் கேளுங்க. ஒண்ணுமில்லத்த, உங்களுக்கு ஊறுகாய் பிடிக்குமேன்னு காய்கறிக்காரி கிட்ட மாங்காய் கொண்ட சொன்னேன். அதத்தான் சொல்றேன். ஆமா ஆமா, அதனாலதான் வாந்தி எடுத்தாலும் பரவாயில்லன்னு ஃப்ரிட்ஜ்ல இருந்த ஊறுகாய் எல்லாம் அண்ணி காலி பண்ணிட்டாங்க. அட திருட்டு பசங்களா, இத நான் முதல்ல அவர்கிட்ட சொல்றேன். ஒரு விஷயம் தெரியுமா? நான் சொல்றது கேளு. இல்ல இல்ல, நான் சொல்றேன். நான் தான் சொல்லுவேன். அதெல்லாம் இல்ல, லேடிஸ் ஃபர்ஸ்ட். இல்ல அப்பாடா, நீயே சொல்லு. நம்ம வீட்டுக்கு புதுசா ஒரு விருந்தாளி வர போறாரு. ஐயோ, மறுபடியும் உங்க அப்பா வரப்போறாரா? அது இல்லைங்க, குழந்தை பிறக்க போகுது. லட்சுமி, இப்படி என்கிட்ட நீ நீங்க தாத்தாவாக போறீங்க. கங்க்ராச்சுலேஷன். தேங்க்யூ. அவனை மட்டும் வாழ்த்திட்டா போதுமா? இன்னொரு சந்தோஷ சமாச்சாரம் இருக்கு. என்னது? ஒரு பெரிய லிஸ்டே வச்சிருப்ப போல இருக்கு. அருண் இங்க வந்திருந்தாரா? அவரை கல்யாணம் பண்ணிக்க இவ சம்மதிச்சிட்டாளா? அப்படியா? உன்னை பத்தி தாமா நான் கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தேன். ரொம்ப சந்தோஷமா. அப்பா, தம்பி, இன்னைக்கு எல்லாமே சந்தோஷமா நடக்குது. அப்பா, இந்த சந்தோஷத்துல பரிசு கொடுக்க மறந்துடாதீங்க. லட்சுமி, வா. உன் கையால இந்த துணியெல்லாம் எடுத்து